ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இந்த ஜோதிட உலகத்திற்கு ஜோதிடம் வளர்வதற்கு ஜோதிடத்திற்கு அப்படின்னு நாங்களாம் எதுவும் பண்ணுறோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதற்கெல்லாம் மிக உறுதுணையாக இருந்து இந்த ஜோதிட மீட்டிங்கு நடத்துறது எவ்வளோ சிரமம்னு தெரியும். இந்த ஜோதிட மீட்டிங்கு அன்னதானம், ஒரு மீட்டிங்க்கும் அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருப்பவர் நம்ம சிவ மாரிமுத்து அவர்கள். 2012-2013 நினைக்கிறேன், நான் 2012-2013 நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன். நான், நெல்லை வசந்தன், ஜெயன் ராஜாராமன் எல்லாம் ஒரு பெரிய மீட்டிங். அது ராமசுப்பு வெங்கடேசன் ராமசுப்பு அந்த மீட்டிங் தலைமையேற்று நடத்துகிறாரு. அந்த சங்கம் என்னுடைய சங்கம். அந்த சங்கத்தில் முதல் முறையாக மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்தார், சின்ன பையனா ஐயா நான் ஒரு 5000 ரூபா டொனேஷன் கொடுக்குறேன்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், நீ எதுக்கு எனக்கு 5000 ரூபா டொனேஷன் தரலாம், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன். இல்லையா என்னால் முடிஞ்சது, நான் ஜோசியம் வளர்க்கணும். அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருந்த சுபம் மாரிமுத்து கொடுக்க கொடுக்க வளர்ந்தார், கொடுத்து கொடுத்து வளர்ந்தார். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அனைத்து ஜோதிட உலகத்தின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த நன்றியையும் மதிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மீட்டிங்னு சாருக்கு ஃபோன் பண்ண உடனே எந்த மறுப்பும் இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலும் நான் சாப்பாடு போடுறேங்க. ஆமாம், எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுறேன். அழகா வடை பாயாசத்துடன் சிறப்பான சாப்பாடு எப்படி இருந்ததுங்க? வாழ்க வளமுடன் ஐயா. அதே போல இந்த ஜோதிட மீட்டிங்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் போகிற பொழுது பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் ஒரு ஓட்டு ஸ்கூலில் நடத்துவாங்க. லெட்டர்லாம் போட்டு அவங்க உட்காந்தோடனே வாழைத்தட்டில் தயிர் சாதமோ ஏதோ ஒரு சாம்பார் சாதம், முக்கால்வாசி தக்காளி சாதம், அதான் பெஸ்ட்டு. தக்காளி சாதம் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. முதல் முறையாக ஜோதிடர்களுக்கு இலை போட்டு 3 குழம்பு சாப்பாடு வடை பாயாசத்தோடு கொடுக்குற ஒரே ஆள் சுப மாரிமுத்து தான். இதுக்கு நெஞ்சான்ற பாராட்டுகள். அதே போல் இன்னொருத்தரையும் பாராட்டியாக வேண்டும். இன்றைக்கு ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய ஜோதிடர்கள் வளர்ந்ததற்கு உண்டான ஒருத்தரையும் பாராட்டாக வேண்டும். நான் நெடுநாள் கழிச்சு தான் இவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதனால் வாழ்த்து சொல்லிட்டு போயிடலாம். முத்துப்பாண்டி 2010 என்னன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற சத்தியமாக பெருமை இல்லை, மனதார பாராட்டுகிறேன். முத்துப்பாண்டி 2009 நினைக்கிறேன். முத்துப்பாண்டி சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வேலை விட்டுட்டு அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஐஃபோன் ஒன்று எடுத்து வந்தார். நாங்கள் அப்போ 3 மாதத்துக்கு ஒரு டைம் மீட்டிங் நடத்துவோம். யாருன்னு பேர் சொன்னால் நீங்கள் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆதித்ய குருஜி தலைவர், நான் செயலாளர். நாங்கள் தான் மீட்டிங் நடத்தினோம். உலக தமிழ் ஜோதிடர் மகாசபைன்னு சொல்லி முதல் முறையாக 2010 ஃபேஸ்புக் வந்த டைமில் முகநூல் ஜோதிட சபைன்னு ஆரம்பித்து சரவண சோமசுந்தரம் இருந்து அப்படி கிளம்பிட்டார். அப்படி போயிட்டாரா? சரவண சோமசுந்தரம் நான் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 32 பேர் மதுரையில் முதல் முறையாக வெளிவரோம் ஃபேஸ்புக்கில் இருந்து மீடியாவில். அந்த டைமில் ஃபஸ்ட்டு எடுத்த மீட்டிங்கில் இவர் வந்தார். ஐயா நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேங்க. அப்போல்லாம் யூடியூப் யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போத்துலேருந்து ஒருத்தர் இருக்கிறார் யூடியூப்காரு, அவருக்கு பேரே யூடியூப் சின்ராசு. முதல் முறையாக ஜோதிடத்தை யூடியூப்பில் போட்ட ஒரே ஒரு ஆள் சின்ராஜன் தான். அப்பயே அவருக்கு யூடியூப் சின்ராஜன் தான் பேர். அதுக்கப்புறம் தான் அவர் திண்டுக்கல் சின்ராஜாக மாறினார். அப்போ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார். இதையெல்லாம் விட அவர் முன்னேறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைத்தையும் வளர்த்து விட்டவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி தான். அது ஒரு சிறப்பு. அதற்காக அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நான் விடைபெறேன். ரொம்ப தூரம் போனோம். நான் தான் தனியாக கார் ஓட்டு போனோம். நம்மளுக்கு சாரதிலாம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கண்ணுத்து வெளிச்சத்தில் இருக்கும்போது போயிடுறேன். சின்ராஜன் முன்னாடியே வந்திருந்தாருன்னா அவருடைய பேச்சையும் கேட்டு போயிருக்கலாம். மன்னிச்சுக்குங்க.
ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. முத்துமாடி வீடியோவில் பார்த்துடலாம். அனைவருக்கும் நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ஐயா சந்தனமெல்லாம் போட்டாச்சு. ஆமாம். அன்னதானம் வழங்கிய அன்னதான பிரபு ஐயாவை இப்பொழுது உங்களுடன் உரையாற்ற இருக்கிறார். உங்களுடைய ஓன் டைம் ஐயா ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேச முடியுமான்னு தெரியல, எல்லாம் கொஞ்சம் பௌர்ணமிக்கெல்லாம் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் உடம்பு ஒரு டயர்டு, அதனால் ஐயா ரொம்ப கட்டாயப்படுத்தி வர வச்சிட்டாங்க. ஐயா இந்த இது கொடுக்குறாரு பாருங்க, அவர் இவர் பேர் என்னங்க ஐயா? ஐயா ஒரு 20 நிமிஷம் இருங்க ஐயா. ஏன்னா கொஞ்சம் இருங்களே, நீங்கள் இதுக்குள்ளே போகிறதுனால அவங்க அதை வாங்கணுன்னு எண்ணம் இருக்குது, இங்கே பேசுகிறது கேட்க மாட்டேங்குது. அவர் கொஞ்சம் இருங்களேன், நானாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு வரேன். இது பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. இதெல்லாம் வாங்கிக்கலாம், இருங்களேன், சிலம்பஸ்தலம் தருவாங்க ஐயா. இந்த விருச்சி இலக்கணக்காரர் தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, நான் தாங்க. மணிகண்ட ஐயா சொன்னார் இல்லையா, வாரி வாங்கி தருவாங்கன்னு சொல்லி. ஐயா தெரியுதா, நிறையா கொடுக்கணும்னு சொல்லி கடகலக்கணக்காரும் விருச்சி இலக்கணக்காரும் போய் கேட்டால் அழுதா அவர்கிட்ட எல்லாமே நடந்ததுன்னு சொன்னாங்க. எங்கிட்ட யாரும் அழுகவே இல்லை, கேட்டாவே கொடுக்குற மாதிரி இருக்கிற அந்த லக்கணம் தான் ஐயா கண்டுபிடிச்சு சொன்னார். கரெக்டுங்களா ஐயா? ஐயா விருச்சி இலக்கணங்களா? அதாவது மணிகண்ட ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் 2ஆக பிரித்து சொன்னார் பார்த்தீங்களா. கடகலக்கணக்கார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க, விருச்சி இலக்கணக்கார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் விருச்சி இலக்கணக்கார் யோசிக்காமல் செஞ்சுருவாங்க. ஆனால் அவர் யோசித்து செய்யலாமா வேண்டாமான்னு ஃபில்டர் பண்ணி தான் செய்வார். அது கடகம் கொஞ்சம் மூளை அப்படிங்கிறத எவ்வளோ தெளிவாக சொன்னார் பார்த்தீங்களா ஐயா. இதான் டிப்ஸு ஐயா, கிடைக்கவே கிடைக்காதுல்லது. ஒரு சில இடத்துகளில் தாங்க ஐயா ஒரு பெரிய பெரிய மகான்கள் பேசும்போது சில விஷயங்கள் கைகூடி வரும். கரெக்டுங்களா ஐயா? ஏதாவது ஒரு சில இடத்துல நம்மளுக்கு இறைவன் கொடுக்கப்பட்டிருப்பார். இந்த இடத்துல நம்ம அந்த லக்கணத்தை சம்மந்தப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு லக்கணத்துக்கு பிரித்து பிரித்து சொன்னார். மீன லக்கணத்தை பற்றி சொல்லும்போது ஒத்தையாக வரமாட்டேங்க, அவர் ரெட்டையாக போவேன்னார். உடனே பரிகாரம் பண்ணுற எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐயா ஏன் இவர் மீன லக்கணத்தை வச்சு ரெட்டையாக ரெட்டையத்தான் போவாங்க, ஒத்தையாக போக மாட்டேன் ஐயா சொன்னோன்னே எனக்கு என்ன அங்கே தோணுச்சுன்னா, ஐயாவுடைய பாணியிலேயே ஆமாம் மீனத்தில் இரட்டை மீன் தானே, அதனால இரட்டைத்தன்மை எடுத்துருப்பாருன்னு வந்துருச்சு. எப்படிங்க ஐயா? அங்கே ஒத்தையாக நிற்கல மீன், அப்போ அவருக்கு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணித்தானே ஐயா எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா ஐயா? இது ஒரு சில இடத்துல மட்டும்தான் இது கிடைக்குங்க. இது மாதிரி ஜோசியை நம்ம கேட்கும்போது பாருங்கள், யார் வியாக்கியானமாக முன்னாடி உட்காந்து ஒவ்வொரு சொல்லையும் அப்படியே கேட்ச் பண்ணுறாங்களோ அவங்க இங்கே பெரிய ஆள் ஆகலைங்க, அவங்க சிகரத்தில் பெரிய ஆளாக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எங்கே மீட்டிங் போனாலும் மேடையில் உட்கார்றத விட கீழே உட்காந்து அவங்க எந்த பாணியில் பேசுகிறாங்க, அவங்க எந்த பாணி பிடிச்சி மக்களை கைதட்ட வைக்கிறாங்க, எது உண்மை இருக்குதுங்கிறத அவங்க அவ்வளோ மனக்கோட்டை கட்டி வச்சுக்கிறத கீழே உட்காந்துக்கிறதுனால மட்டும்தான் கேட்ச் பண்ண முடியும். எப்படி ஐயா? இங்கேருந்து நான் கல்லை வீசினா மேலே வருமா கீழே வருமா? அப்போ இங்கிருந்து வீசுகிற பொருள் உங்களுக்கு வந்துட்டு தானே இங்கே மேலே வருது இல்லைங்களா? அப்போ இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். இதில் எங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பேசும்போது நம்ம ஐயா திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா அவங்க எங்களையெல்லாம் மானாசிகமாக எங்களையெல்லாம் வாழ்த்திட்டே இருப்பார். நாங்களாம் ஒரு பயணம் கிடச்சிது, நாங்களாம் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி எங்களால் மறக்க முடியல. ஐயா இந்த இடத்துல பார்த்ததில் அர்த்தநாரீஸ்வரரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். கிடைக்கும்போது ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு பரிகாரங்களை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஆதிகால பரிகாரம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னென்னலாம் தேடி கண்டுபிடிச்சாங்களோ அது எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக கொடுத்தேன். இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா அன்றாடு ஒரு 3 புக்கு 5 புக்கு 10 புக்கு புதிய சேனலில் கொண்டு போய் நான் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டேன். இந்த புத்தகம் நம்ம எழுதியிருக்கிறவங்க யாராவது வீட்டுக்கே வேணாலும் வாங்கிக்கிங்கன்னு. அது பார்த்திங்கன்னா அந்த சேனல் முடிஞ்சோடனே நம்ம ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எத்தனை புக்கு சேல்ஸுன்னு கேட்டால் ஒரு 3 புக்கு 5 புக்கு 7 புக்கு போச்சுங்கம்பாங்க. அப்போ நான் என்ன நினச்சிக்குவேன்னா, இந்த புத்தகம் ஒவ்வொரு வீடு வீடாக இந்த ஜோதிடம் கொண்டு போய் சேர்த்துதுங்கன்னு சொல்ல வரேன். வீடு வீடாக கொண்டு போய் இந்த ஜோதிடர் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஆர்வலராக இருக்கக்கூடியவங்க, இந்த ஜோதிடம் ரொம்ப எல்லார் மக்களும் தெரிஞ்சு ஆன்மீகத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வீடாக ஆதிகால பரிகாரம்னு கொண்டு போய் சேர்த்தும் போது நம்ம ஏன் இன்னும் எழுதாமல் இருக்கோன்னு ஆதிகால பரிகாரம் பாகம் 2 எழுதுகிறோம். இப்போ நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா,
யாராவது முன்னோர்கள் திதி கொடுக்கறக்கு, யாராவது இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிராமணரை வச்சு பிண்டம் கொடுப்போம், ஒரு ஒரு ஆத்தோரத்தில் வச்சு பிண்டம் கொடுப்போம். நான் என்ன இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன்னா, ஆலமரம் பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்துருக்கீங்க. ஆலமரத்தோட வேறு வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ எங்கே வேறு போகுதோ அந்த இடத்துல கொஞ்சம் பறித்து அது மேலே மஞ்சளை தொடச்சி அதுக்கு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு அந்த இடத்துல பிராமணரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆலமர வேறு மேலே கொண்டு போய் தர்ப்பப்பில்லை வச்சு உங்கள் மூதாதிகள் அத்தனை வேர்த்தை கூப்பிட்டு அந்த 21 தலைமுறைக்கு அந்த பிண்டம் கொடுத்தீங்கன்னா 7 தலைமுறைக்கும் அந்த பிண்ட சாபம் நிவர்த்தியாகி மோட்சமடைவாங்க. இந்த இடத்துல எழுதும்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறார், ஏன் ஆலமரத்தை முன்னோர்களுக்காக நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் கீழே எழுதுகிற ஒரு எழுத்து என்ன எழுதுறேன்னா, காலச்சக்கரத்துக்கு 5வது ராசி எந்த ராசின்னு சொல்லுங்க ஐயா? சிம்மம். அதில் என்ன நட்சத்திரம்? முத நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு என்ன மரம்? அதே தான் ஆலமரமே தான். கரெக்டுங்களா ஐயா? அப்போ ஆலமரம், அப்போ மேசத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். அப்போ முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் 5ஆம் பாவம் தான். பாட்டை முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டை எல்லாமே அந்த சூரியன் ஆத்மகாரகனுடைய உயிரணுக்களிலிருந்து உருவானது தான். அந்த இடத்துல ஆலமரம்ங்கிறது ஆதி காலத்தில் ஆள் போல் தலைச்சு அருகபோல் வேரூன்றின்னு அந்த காலத்தில் இந்த பாட்டு உதயமாகும் போது அந்த இடத்துல அள்ளி கொடுத்தது ஆறா பெருகோன்னு, மோந்து கொடுத்தது முத்தா விளையோன்னு வர்ணித்து பாடும்போதெல்லாம் ஆலமரத்தை முன்னாடி வச்சு தான் பாடுவாங்க. ஏன்னா 1000 காலத்து பயிரும்பாங்க. அப்போ 1000 காலத்து பயிரை உருவாக்குன ஆலமரம் தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சேருது. அந்த மக நட்சத்திரத்தில் முன்னோர்கள் எல்லாரும் தங்கியிருக்கிறனால தான் அந்த ஆலமர வேரில் கொண்டு போய் நீங்கள் வந்து தெர்ப்பப்பில்லை வச்சு அந்த பிண்டம் கொடுத்தால் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும்னு ஆஸ்திவாரம் சொல்லுது. எப்படிங்க ஐயா? ஐயா கைதட்டல் 10லேயே ஐயா கரெக்டா? இதெல்லாம் புக்கில் வெளியே வருதுங்க. நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவ்வளவு தெளிவாக கஷ்டப்பட்டு அதை முறைப்படி நம்ம எழுதியிருக்கோம். பரிகாரமெல்லாம் ஒன்று ஒன்று எப்படி கிரியேட் பண்ணி எடுக்கிறோம்னா, நீங்கள் யாராவதுக்கு குரு வந்து மகர ராசியில் யாராவது இருக்கிறவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? ஐயா இருக்கார். 1 2 பேர் இங்கே இருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் குரு நீசங்களா ஐயா? ஐயா குரு நீசம் தானே மகரத்தில். இவங்களுக்கு அந்த காலத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகரத்தில் குரு நீசம்னே சொன்னாங்களே, இந்த குரு நீசத்தோடவே கடைசி காலத்து வரைக்கும் வாழ்ந்து முடிச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த குரு நீசம் தெளியறதுக்காக ஒரு மகானை கண்டுபிடிச்சோம் ஆதிகால பரிகாரத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை மாசனியம்மன் கோயிலுக்கு அடுத்த ஸ்டாப்பு வேட்டைக்காரன் புதூர். அந்த ஊரில் அழுக்கு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அழுக்கு சாமியார்னு சொல்லுவாங்க, அழுக்கு சித்தர்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் போய் நான் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தேன். உடனே அவங்க வந்து எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, ஐயா நீங்கள் யூடியூப்பில் வர்றவங்க சுபமாரிமுத்து ஐயா தானே அப்படின்னாங்க. ஆமாங்கண்ணா. உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டார். அப்போ உள்ளே 10 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்துல அழுக்கு சித்தர்னு வந்தோடனே நான் என்ன நினச்சேன், அப்போது மகரம் என்பது சனியோட வீடு, சனி என்பது அழுக்கு, அதுக்குள்ளே தான் குரு நீசம். அப்போ அழுக்கு சித்தரை போய் கும்பிட்டு வந்தால் மகர ராசியில் குரு நீசம் தெளியும்னு பரிகாரம் எடுக்கு. என்னங்க ஐயா, இது எங்கே கொடுக்குற ஞானம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பெற்ற தாய்க்கு தான் நன்றி சொல்லணும். அப்போது அந்த இடத்துல அங்கே தோணுது, அழுக்குன்னு வரும்போது இவர் பேர் அழுக்கு சித்தராக இருந்தால் அந்த 92 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜீவசமாதி, அவர் என்ன பண்ணாருங்கன்ற சாமியார்கிட்ட கேட்டேன். யாராவது ஒரு குறைகள் சொன்னாங்கன்னா அவர் நெஞ்சில் அழுக்க உருட்டி இந்த உன் பிரச்சனை தீந்துருன்னு கொடுத்துருவாராம். அவங்க அந்த அழுக்கு சித்தர்னு அந்த வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் இவங்ககிட்ட இருந்து அந்த கைமாற மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த நோய் வீடு போகிறக்குள்ள குணமாயிருமா. அதனால் அவர் பேர் அழுக்கு சித்தர்னு பேர் வச்சுருக்காங்க. இது உண்மை சொல்ல போனோம்னா நம்ம பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு சிஎம் ரங்கசாமி ஐயா அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு மானசீகமான அழுக்கு சித்தர் அவருடைய மூலகுருவே அவங்க தான். வருஷத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், பௌர்ணமி, அமாவாசை, குரு பூஜை எல்லாமே நடக்குது. அங்கே வந்து அவர் தங்கிடுவார். எப்போவுமே அங்கே தங்கி அவர் கூட அவர் பேசுவார்னு ஒரு ஐதீகம் உண்டு. அவர் தான் அந்த கோயிலை எடுத்து நடத்தி குரு பூஜை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. அப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு நீசமாக இருக்குதோ அவங்க ஒரு முறை வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே குரு பூஜை நடக்குது. அந்த குரு பூஜைக்கு போய் நீங்கள் கலந்துக்கிட்டு ஒரு இரவு அங்கே தங்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த குரு என்பது நம்மளுடைய பெரிய மகான்கள் ஆதி காலத்தில் குரு நீசமாக இருக்கிறதுக்கு ஏதாவது முன்னோர்களுடைய சாபங்கள் வாங்கியிருந்தாலும் கூட அந்த மண்ணை போய் தொட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். எப்படி
ஐயா இது வந்து ஆதி காலத்தில் இதெல்லாம் தான் ஒரு பரிகாரங்க. நம்ம எடுக்கிறது பரிகாரம் தான். முதல் ஒரு ஜாதகத்தில் முதல் முறையாக லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷம். இதுக்கு விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த மாந்தி தோஷ கர்ம நிவர்த்தி ஆகுன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திர கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2000 பேர் அந்த கோயிலில் இருக்கிறாங்க. லக்கணத்தில் மாந்தி யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தில் காணாமல் போய் இறந்துருப்பாங்க. அந்த இறந்தவருடைய ஆத்மா சாந்தி ஆகியிருக்காது. அந்த ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாதனால, உங்கள் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் காணாமல் போய் இறந்ததுனால நீங்கள் ஒரு ஆதரவற்ற பிரேதம் எடுத்து ஒரு காவல்துறை அரசு அங்கீகாரம் பெற்று ஒரு ட்ரஸ்ட் மூலிமா போய் ஒரு பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு விஸ்வாமித்திர கோயிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இரவு தங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தில் மாந்தி பிரேத தோஷ நிவர்த்தியாகும். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயம். இந்த ஆலயம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயம். ஆமாங்க, ஊர் பேர் தான் கூடங்குளம். விஜயாபதிங்கிறது ஊர் தான். விஜயம் அப்படின்னாலே ஜெயம். ஐயா அந்த இடத்துல ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது, கேட்டுக்கங்க. எல்லா கோயிலுமே 4000 வருஷம் 5000 வருஷம் மீறின 6000 வருஷம். இந்த கோவில் மட்டும் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா விஸ்வாமித்திருடைய கோயில் இயர் ஆண்டுன்னு கீழே போட்டிங்கன்னா 4,76,000 வருஷம் ஆகுது. அப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு முறையாவது நம்ம ஜோசியர் முதல் போய் கால் எடுத்து வச்சுட்டு வரணும். கரெக்டுங்களா ஐயா? ஐயா தானே, ஒரு முறையாவது நம்ம ஜோசியர் கால் எடுத்து வச்சுட்டு வரணும். எதற்காக? அது எதற்காக கால் எடுத்து வச்சுட்டு வரணும்னு கேளுங்க. ஜோசியர் கால் எடுத்துகிட்டு வந்தால் ஜோசியர்கிட்ட வர்றவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. அப்போ விஸ்வாமித்திரர் தான் குடும்ப ஜோசியர். அப்போது உடனே ஜாதகத்தை கணிக்கிறார். ராஜா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் புத்திர தோஷம் கிடையாது, புத்திர யாகம் செய்தோம்னா உங்களுக்கு ஆண் குழந்தையே பிறக்கும்னு சொல்கிறார். உடனே ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்ன உடனே அந்த யாகத்தை நீங்கள் உடனே ஏற்பாடு செய்யுங்கன்னு விஸ்வாமித்திர தசரத மகாராஜா அனுமதி கொடுக்குறார். விஸ்வாமித்திர உடனே யாகம் நடத்துகிறார். யாகம் நடத்தி அந்த ஆண்டு ராமர் பிறக்கிறார். ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமித்திரர் தான். ராமர்னு பேர் வச்சு விஸ்வாமித்திரருக்கு 25 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் சீதாதேவிக்கும் ராமருக்கும் திருமணம் செய்து வச்சது விஸ்வாமித்திரர். எல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் வாழ்ந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ராமருக்கே டைம் சரியில்லாத நாள் குடும்பத்தை பிரிஞ்சு சீதாதேவியை ராவணை கடத்திட்டு போகிறாரு. ராமர் பழி வச்சு ராவணனை கொல்றாரு. கொன்ன உடனே பிரேத தோஷம் ராமருக்கே பிடிக்குது. உடனே சக்தி இழந்துடுறாரு. இந்த சக்தி இழந்தோடனே உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கருவிலேயே கணிச்சவர் விஸ்வாமித்திரர் தானே, எங்கள் அப்பாவுக்கே ஜோசியம் பார்த்தவர் அவர் தானே, நம்ம அவர்கிட்டயே போய் இந்த சக்தி இழந்துட்டு நிற்கிறனேன்னு சொல்லி போய் கேட்கலான்னு அங்கே வந்திருக்கார். அங்கே வந்த உடனே விஸ்வாமித்திரர் இது எல்லா கதையும் கேட்டுட்டு நவக்கலச பூஜை பண்ணி அவர் வந்து யாகம் எதற்காக நடத்தியிருக்கிறாருன்னா இழந்த சக்தி எல்லாம் மீண்டும் பெறணும்னு சொல்லி யாகம் நடத்தியிருக்கார். அந்த யாகம் உண்மையாக ஜெயிச்சதுனால அதே நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமர் தலையில் ஊற்றினோடனே அவருக்கு பிரேத தோஷமும் பிரம்மகத்தி தோஷமும் விஸ்வாமித்திரனால நிவர்த்தியாச்சு. எப்படிங்க ஐயா? அப்போ அந்த கோவிலில் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம விட்டுட்டாலோ தர்ப்பணம் கொடுக்கலினாலோ கோடி கொல்லி போடுனினாலோ அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் இறை எடுத்தோர் மொட்டை எடுத்தோர் ஈமகாரியம் செய்யாமல் விட்டோர் இவர் அனைவருக்கும் தீட்டு. இதையெல்லாம் ஒரு நாள் செய்யறதுக்காகத்தான் ஒரு பிரேத தோஷம் இந்த குடும்பத்துக்குள்ளே உருவாகுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தினா, மாந்தி ஒரு இறப்பு காரியத்துக்கு ஒரு குளிகை காலத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால குளிகை நின்று வீடு குட்டிச்சவர்னு சொன்னாங்க. அப்போ அந்த குளிகை தோஷமே நம்மளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பிரேத தோஷம் இருக்கிறனால ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து 300 நாள் மூச்சடைக்கி ஒரு அம்மா ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தையை வச்சு ஒரு மணி நேரம் பிரசவ வலியை தாண்டி 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 ஜாதக கட்டத்தில் மாந்தி எங்கே இருக்குதோ அங்கேயே போய் அந்த குழந்தை பிரசவம் ஆகுதுன்னா அந்த இறப்பு தோஷத்துக்கு இந்த குழந்தை பாதிக்கப்படணுங்கிற விதி இருந்தங்காட்டுத்தானே மாந்தியிலேயே பிறக்கிறாங்க லக்னம். எப்படி ஐயா புரியுதா? இல்லை அந்த வீட்டில் பிரேத தோஷம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பிரசவ வலியை பொறுத்திருந்தா அந்த மாந்தி கடந்த அந்த லக்கணம் மாறி இருக்குமல்ல, அப்போ எல்லாத்துக்கும் பிரேத தோஷம் வராது. யாருக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்களுக்கு பிரேத தோஷம் வரும்.
இந்த பிரேத தோஷத்துக்கு தான் அந்த ராமர் ராவணனை கொண்டுட்டு அப்படியே வந்துட்டார், அதை அடக்கம் செய்யலை. அதனால் இவருக்கு பிரேத தோஷம் பிடிச்சி எல்லாம் நிவர்த்தியாக முடியல. அப்போ இந்த கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாச்சு. அப்போ விஸ்வாமித்திரர் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். யாருக்கு? ராமருக்கு. என்னென்னு? ஒரு சிவன் பக்தரை தான் நீ கொண்டிருக்கிற, அதனால் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிரேத தோஷம் பிடிச்சிருச்சு. அப்போ அவர் அப்பேற்பட்டவர் கொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ பெரிய பிரேத தோஷம் பிடிச்சிருக்குதுன்னா, நீ கொன்னதுனால வாழ்நாள் முழுவதும் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு நீ பூஜை பண்ணி சாமி கும்பிட்டேன்னா தான் உனக்கு முழுமையான பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். அதுக்கப்புறம்தான் ராமேஸ்வரத்தில் சீதாதேவியும் ராமரும் மணலில் லிங்கம் பிடிச்சி அவங்க பிரதிஷ்டை பண்ணினதுனால தான் அவருக்கு சிவலிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ணுறக்கே விஸ்வாமித்திரர் சொல்லித்தான் ராமர் சிவன் பக்தர் ஆனார். எப்படி ஐயா, புரியுதா? இந்த விஷயத்தை நம்ம யூடியூப்பில் சொன்னதுக்கப்புறம், அடடா இவ்வளோ ஒரு அற்புதமான கோவில் இப்படி இருக்குதா, இதை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஜோசியத்துக்கு கிடைச்ச பெருமை. யார் யார் எத்தனை கோயிலுக்கு நம்ம போயிருக்கிறோம், எங்கெங்கேயோ போயிருக்கிறோம். இவர் சொல்கிறது 4,76,000 சொல்கிறாங்களேன்னு சொல்லி பௌர்ணமி அன்னைக்கு நான் அங்கே போவேன். அங்கே போய் பார்த்தா க்ரௌடே ஜாஸ்தி, எல்லாரும் சொந்த வீடு மாதிரி படுத்திருக்காங்க. எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு பூஜை நடந்து அந்த திருநூறும் பிரசாதத்தை வாங்கி பூசிட்டு விஸ்வாமித்திரையான்னு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுருக்குறாங்க. யாரை கேட்டாலும் உங்கள் வீடியோ பார்த்தாங்கய்யா நாங்கள் வந்தோம், இல்லாட்டி இந்த வனாந்திர காட்டுக்குள்ளே 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 பேர் 20 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி உங்கள் வீடியோ பார்த்து இன்றைக்கி 2000 பேர் பௌர்ணமிக்கு வர்றாங்கன்னு சொன்னாங்க. அப்படி நம்பி இந்த கோயிலுக்கு போய் அவங்க குடும்ப பலனடையிறதுக்கு நம்ம ஜோசியர் தானே காரணம். எப்படிங்கய்யா? அந்த ஒரு பெருமை நம்ம ஜோசியத்தினுடைய சமுதாயத்துக்கு சேரும், எங்கே சேர்ந்தாலும் அதே தான். அப்போ இனிமேல் எல்லாருமே இந்த விஸ்வாமித்திர கோயிலுக்கு இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் பெறணும்னா ஒரு முறை வாழ்க்கையில் அந்த கோயிலுக்கு மண்ணை மிதிச்சிட்டு வந்தீங்கன்னா இழந்த சக்தி மீண்டும் பெறலாம். இது விஸ்வாமித்திரருடைய சமாச்சாரம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மூத்ததாவ இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலை ஒரு வீடியோவில் நம்ம சொன்னோம். மோட்ச விளக்கு தெய்வம் அந்த கோவிலை ஏற்றுறாங்க. அந்த கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 710 வருஷத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டாத காலத்திலேயே மதுரை மீனாட்சி அம்மனுக்கே இன்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியுமே அவங்க 2 பேரும் கரெக்டாக எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார். இந்த இன்மையிலும் நன்மை தருவாருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார், ஐயா நாங்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் வருவாங்க, பிரதோஷத்துக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ச விளக்கே ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 70 தீபம் 80 தீபம் தினந்தோறும் மோட்ச விளக்கு ஏற்றுறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த கோவிலில் எல்லாருமே மோட்ச தீப விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு சிறப்பான கோவில். ஏன் மோட்ச தீப விளக்கு அந்த கோவிலில் மட்டும் ஏற்றுறாங்க, அது யாராதுக்கு தெரியுமா? ஐயா, அந்த மோட்ச தீப விளக்கு எதனால் ஏற்றுறாங்கன்னு தெரியுமா? வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது இறப்பில் கலந்துக்கலினாலோ, இறப்பு காரியத்தை நம்ம செய்யாமல் விட்டுருந்தாலோ, நம்ம முன்னோர்களோட கர்ம வினை நம்மளை துரத்திட்டு வந்தாலோ ஒரு மோட்ச விளக்கு நீங்கள் அந்த கோயிலில் போட்டுவாங்க. ஏன் தெரியுங்களா? எல்லா லிங்கத்துக்குமே ஆவுடை தனியாக லிங்கம் தனியாக உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த சாமி என்னென்னா, இது ஆத்ம லிங்கம். இந்த ஆத்ம சாந்தி ஆகிற லிங்கத்தை தான் ஆதி காலத்தில் மதுரையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த கோவிலில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராவது ப்ரமோஷன் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் அந்த ஊரில் வாழலாம்னு நினச்சிட்டு போனாங்கன்னா அந்த கோயிலில் போய் அந்த சாமிகிட்ட சொல்லி, நான் புதுசாக இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன், நான் இந்த ஊரை ஆள போகிறேன், நாட்டை ஆள போகிறேன், பதவி ஏற்க போகிறேன்னு அங்கே வச்சு தான் முடிசூடி அந்த ஊருக்கு அவங்க உபதேசம் பண்ணுவாங்களாம். அதனால் அந்த முடிசூடக்கூடிய அந்த கோயில், அந்த கோவிலில் ஆத்மா லிங்கம் இருக்குது. இங்கேருந்து போகும்போது பாருங்க, படி இறங்கி இறங்கி போய் பாதாள லிங்கமான சாயப்படுவீங்க, வரும்போது புண்ணியமாக்கிட்டு நீங்கள் அப்படியே மேலே வருவீங்க. அந்த ஒரு பவர் அந்த கோவிலில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த கோயிலில் மோட்ச விளக்கு ஒரு முறை நீங்கள் ஏற்றுங்க. நம்ம அப்பா இருந்து ஏற்றணும், அம்மா இருந்து ஏற்றணும், ஐயோ இவங்க இல்லை அவங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம ஏற்றுறதே முன்னோர்களுக்கு தான். நான் அடிக்கடி ஒரு புக்கில் எழுதிட்டேன், அந்த மோட்ச விளக்கு ஏற்றும் போது இப்போது ஒரு பாட்டு ஒன்று டென்றாக வெளியே வந்திருக்குது பாருங்கள். நம்ம ஆதிகால பரிகார புத்தகத்தில் தான் நான் அது எழுதியிருக்கேன். அந்த மோட்ச விளக்கு ஏற்றும் போது, முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும்
என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு விளக்கு போடுங்க. உங்கள் குடும்பத்திலையும் எல்லா தோஷம் நிவர்த்தியாகும். எப்படிங்கய்யா? இது ஈஸியாக இருக்கும். 6 வரியில் எல்லாமே அடக்கம். நீங்கள் நேராக சிவன் கோயிலுக்குள்ளே போய் கீவில் நிற்க வரைக்கும் போய் அங்கே என்ன நினச்சி வேண்டன்னு தெரியல. இதை முற்பிறவி எப்பிறவி எல்லா பிறவியும் இதுக்குள்ளே அடங்கிருச்சு. இதை சொன்னாலே உங்களுக்கு சகலமும் அடங்கிருச்சு. இதையும் நான் ஒரு ஆதிகால பரிகார புத்தகத்தில், அந்த புத்தகம் எங்கே ஐயா? ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்த புத்தகம் வாழ்க்கையில் ஒரு வரலாறு பெற்றதாக நம்ம ஒரு பெரிய விஷயமாக செஞ்சுருக்கோம். இது இங்கே ஒருத்தருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு தான் கொடுத்தேன். இது பாருங்கள், இந்த புத்தகம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் ஐயா, ஐயா காமிக்கிறாங்க. இந்த புத்தகம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இதிலே பின்னாடி திருப்பினீங்கன்னா அந்த பாட்டு எழுதியிருக்கேன். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் என்று சொல்லி 5 தீபம் ஏற்றுங்கள், அடியோடு தோஷ நிவர்த்தியாகுன்னு எழுதியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான விஷயம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறவங்களுக்கு இது நான் ஒரு உபயமாக கொடுக்குறக்காக இந்த புத்தகத்தை நான் கொடுக்கல வந்தேன். இப்போது இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறக்கும்போதே நம்ம தாயோட கர்ப்பத்திலேருந்து ஜோசியம் நல்லா பிறக்கலை. எல்லாமே ஒரு வரியாக பார்த்துட்டு வந்தோம். இந்த இன்மை நன்மை தருவார் கோயிலில் மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போகணுன்னா, அந்த கோயிலுக்குள்ளே நாளுக்கு நாள் போக போக இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அந்த சிவனுக்கு அம்பாளுடைய பேர் மத்திபுரி அம்மன். மத்திபுரி அம்மன் யாராவது தெரியுதுங்களா? ஐயா நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா போதுமா, நிப்பாட்டிலங்களா? உணர்ச்சி இல்லையே ஐயா. ஐயா இங்கே பாருங்களேன். அதாவது அந்த கோவிலில் நான் போய் கேட்குறேன், மத்திபுரி அம்மன் அந்த அம்மாவை சொல்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் என்மை நன்மை தருவார் கோயிலில் மத்திபுரி அம்மன்கிறது இது அதிசயமா. இந்த மத்திபுரி அம்மன் எப்படி பேர் வந்ததுன்னு நான் எடுக்கிறேன். இந்த பேர் வந்தோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திபுரி அம்மன்ங்கிறது என்னென்னா, ஒரு காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே கட்டாத காலத்தில் மதுரையை அளந்து எது நடு மையமோ அதைத்தான் அந்த இடத்துல ஒரு அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாள் இருக்காங்க. அந்த மதுரைக்கே நடு மையம் அந்த மத்திபுரி அம்மன்கிறது அந்த மதுரையோட சென்டர் மையம்தான் அந்த மத்திபுரி அம்மன். எப்படி இந்த அங்கேயே ஒரு பரிகாரம் பிறக்குது. நாங்கள் உடனே அந்த பரிகாரத்தை எடுக்கிறேன். அப்போது அளந்து கல் நட்டிட்டீங்க, அப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்போ யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்குதோ உங்களுக்கு அளந்து கல் நட்டணுன்னா அந்த மத்திபுரி அம்மன் கோயிலில் போய் சாமிக்கு ஒரு சகசரநாம பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் அளந்து கல் நட்டி சொத்து பிரச்சனை முடியுமல்ல. என்னங்க ஐயா, இங்கே அவர் சொன்னோன்னே ஒரு பரிகாரம் பிறக்குது. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னங்க சொல்ல நீங்கள் பரிகாரம் எடுக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, எங்களுக்கு அது பிராண்டு வச்சுருக்கோம். நாங்கள் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி நான் அந்த புத்தகம் வெளியிட்ருக்கேன். எந்தெந்த இடத்துல தேடி இன்னொரு 1000-2000 பரிகாரம் கிடச்சதுன்னா இன்னொரு புத்தகம் வெளியுள்ளாங்கிறக்காகத்தானுங்க அப்படின்னு. ஐயோ ரொம்ப சந்தோஷம். இது எழுதிக்க இந்த சாமியும் சேர்த்து சொல்கிறார். 710 வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் மூத்தது. அதனால் மதுரை மீனாட்சிக்கே குலதெய்வ கோயிலே இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் தானுங்களா. அப்படின்னா பாருங்கள், சாமிக்கே அந்த காலத்தில் குலதெய்வம் இருக்குது. ஐயா கரெக்டா சார்? நீங்களாம் அமைதியாக இருக்கீங்களே. சாமிக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கே குலதெய்வ வீடுங்களாம். அது சீதனம் கொடுத்து வாங்கின இடம். அந்த இடத்துல அதுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க, எல்லாருமே பக்கம் இருக்காங்க. இது எல்லாம் கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். இப்போ இந்த வாட்டி விஸ்வாமித்திர கோயிலுக்கு எல்லா மக்களையும் நான் கூட்டிகிட்டு போனேன். மாதம் 108 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறேங்க. 2 பஸ்ஸு போகுது, கூட பின்னாடி கார்கள் நிறைய வர்றாங்க. அந்த கோவிலில் போய் விஸ்வாமித்திர கோயிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இரவு அங்கே தங்கிடுறோம். அங்கே 27 அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த சாமி பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கிறோம். உங்களை மாதிரி பிரச்சனை உள்ளவங்களோட ஜாதகத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வாங்கி கொண்டு போய் விஸ்வாமித்தருடைய பாதத்தில் கொண்டு போய் வச்சு ஒரு தெய்வாரதனை காமிச்சு கொண்டு தான் அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்றோம். இது எப்படி இருக்குதுங்க? ஏன்னா வர முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? இங்கேருந்து வரணும், முடியலை. அதனால் விஸ்வாமித்திரர் அந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு திருப்பரங்குன்றத்தில் முதல் கடவுள் முத்தமிழ் முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் மோட்ச தீப விளக்கேற்றிட்டு வீடு சேர்ந்துறோம். இப்படியே இது 13வது பௌர்ணமி தொடர்ந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம மக்களுக்காக ஒரு வழி காமிச்சோம். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தீர்த்தத்தில் குடிங்கன்னு சொல்லி மக்களுக்காக நிறையா பண்ணிகிட்டே இருக்கேன். யாரெல்லாம் ஜாதகத்தில் இந்த பிரதோஷத்தன்னைக்கோ அல்லது ஏதாவது சூரியன் திசை நடந்தாலோ ஒரு வில்வக்காயும் ஒரு வில்வ இலையும் தண்ணிக்குள்ளே போட்டு
ஒரு பன்னீர் கொஞ்சம் ஊற்றி அடுத்த நாள் காலையில் நீங்கள் வில்வ தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சிவதோஷம் நிவர்த்தியாகுங்கிறது எழுதியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து எல்லாம் படைச்சது பூராமே சாமிக்கு வச்சுட்டோம். நம்ம எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. பார்த்துங்க, படைச்சதெல்லாமே சாமிக்கு வச்சுட்டோம், நம்ம எதுவுமே எடுத்துக்கல. அன்னைக்கே சொன்னாங்க, தேங்காய் பழம் பத்தி சூடம் இது மட்டும் தான் சாமிக்கு உடைக்கிறாங்க. இது என்ன காரணம் ஒருத்தர் கேட்டார். நான் அதான் சொன்னேன், சாமிக்கு வச்ச பொருள் திரும்பி வந்து பூமியில் வரக்கூடாதுங்கிறக்காகத்தாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை உருவாக்கியிருக்காங்கன்னு. தேங்காயை உடைச்சி படைச்சிட்டு மறுபடியும் தேங்காயை மண்ணில் வச்சா வருமா? ஏன் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். சரி, பழத்தை ரெண்டாக உளிச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மறுபடியும் பழத்தை வச்சா வாழைத்தார் வருமா? ரைட்டு. ஒரு பத்தியை பொருத்தி வச்சுட்டு மறுபடியும் பத்தியாக உருவாகுமா? உருவாகாது. சூடத்தை பொருத்தி வச்சுட்டு மறுபடியும் சூட உற்பத்தி ஆயிருமா? ரைட்டு. இது எல்லாமே தேங்காய் பழம் பத்தி சூடம். ஒரு வெத்தலையை கிள்ளி ஒரு பாக்கை வந்து பாக்கு கொட்டையை நாளாக அறுத்து அதில் சாயம் பூசி வெத்தலை வாக்கு சாமிக்கு படைச்சிட்டு மறுபடியும் திரும்ப வெத்தலை கொடி வச்சாலோ பாக்கு மரம் வச்சாலோ வருமா? அப்போ எதெல்லாம் ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது தடவை கடவுளுக்கு வச்சால் அது எச்சிங்கிறது முதலே தெரிஞ்சு தான் இறைவன் வந்து நீ இதை மட்டுமே எனக்கு படைச்சினாலே போதும்னு சொல்லி ஆதி காலத்தில் தேங்காய் பழம் பத்தி சூடம் வெத்தலை வாக்குன்னு வச்சுருக்காங்க. என்னங்க ஐயா, அவர் ரொம்ப சிரிக்கிறார் சந்தோஷமா. அதானுங்க ஐயா, அவருக்கு ஒரு ஆனந்தம். இந்த வெத்தலை வாக்கு தேங்காய் பழத்துக்குள்ளே இவ்வளோ ரகசியமானு. ஏன்னா உடைக்கிறான எதுக்குன்னு தெரியணுமில்ல. சாமிகிட்ட கொடுக்குற வேகமாக அர்ச்சனை சீட்டு வாங்கி கொடுக்குற, அவரும் உடைக்கிறாரு, சாமிக்கு படைக்கிறாரு, வருது போகுது. நீங்கள் நெத்தியில் ஒரு திருநூறு, அப்புறம் ஒரு சந்தனம், அப்புறம் தான் குங்குமம் வைக்கிறீங்க. அதாங்க ஐயா, நெத்தியில் ஒரு ஃபஸ்ட்டு திருநூறுங்களா, ஃபஸ்ட்டு திருநீர் வைக்கிறோம், அதுக்கு அடுத்தது சந்தனம் வைக்கிறோம், மூணாவது குங்குமம் வைக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனம் வைக்க மாட்டாங்க, துண்ணூறு பூசிக்குவாங்க. அவங்க என்றைக்கு மங்களி கழுத்தியாக இருக்கணுங்கிறதுக்காக குங்குமம் வச்சுக்குவாங்க. கரெக்டுங்களா ஐயா? இந்த ரெண்டு தானம்மா செய்வீங்க. திருநூறு குங்குமம் வச்சுக்குவீங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு மேசம் வந்து அது செவ்வாயுடைய ஆதிக்கமாக இருக்கிறனால ஆல்ரெடி அந்த செவ்வாய்ங்கிற சிவப்பும் அது காலச்சக்கரம் 2ஆம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறனால அது வெள்ளையும், இந்த வெள்ளை சிவப்பும் நேர் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் தாம்பத்திய வாழ்க்கை என்றைக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சுக்கரன் செவ்வாயை நெத்தியில் இணைச்சு வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் திருநூறு குங்குமம். கரெக்டுங்களா ஐயா? இந்த சந்தனம் எதுக்கு வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சந்தனம் ப்ளஸ் சந்தானம், அதே தாம்பத்திய வாழ்க்கை நிறைவடைஞ்சு ஒரு சந்தானம் பிறந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வாரிசு வருங்கிறதுக்காகத்தான் திருநூறு சந்தனம் குங்குமங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஐயா, கைதட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கேன். நான் பேசுகிற மீட்டிங்கில் கைதட்டல் ஜாஸ்தியாக இருக்கு. அங்கே பாருங்கள் சார், சின்ன விஷயந்தான், உங்களுக்கு எவ்வளோ விஷயம் வருது ஐயா? கரெக்டாக இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. பார்த்தீங்களா, திருநூறு சந்தனம் குங்குமம் சார், 2 விஷயம் தாங்க ஐயா. நீங்கள் 9 நவகிரகம் நம்ம கூட வாசம் செய்கிறக்காக நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன்னா, ஒரு செம்பு தகடை எடுப்பேன், என்ற ஜாதகத்தை எழுதுவேன், ராசி கட்டம் போட்டு அதில் எல்லா கிரகங்களையும் இணைச்சி இப்போ என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமம் இது வரைக்கும் எழுதி நான் கீழே வச்சு செம்பண்ணை மேலே கொட்டி 9 முளைப்பாறை போட்டு விட்டு 22 நாளைக்கு ஒருக்கா அந்தரம் மாற்றிக்குவேன் நான். எப்படிங்க ஐயா? ஐயா சவுண்ட் இல்லையே உங்கள்கிட்ட சார், புரியுதா? அந்தரநாதர் நாள் கணக்கில் மாறுவார். 22 நாள் முளைப்பாறை போட்டுருவோம். 9 கிரகம் அடியில் நம்ம ஜாதகம் வேலை செய்த இல்லையா ஐயா? வேலை செய்த இல்லையா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான், நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம்ல சார். நம்மளைய இந்த மண்ணு சுமக்குது, நம்மளையே இந்த மண்ணு சுமக்குது. இந்த மண்ணுக்கு கீழே மனிதனுக்கு இறப்புக்கு அப்புறம் தான் மண்ணுக்கு கீழே போய் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அதனால் எல்லா பக்கம் இடம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிச்சான். இடத்த யாரும் வாங்க முடியாது, இடம்தான் நாம் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி இந்த மண்ணு சொல்லிச்சான். நம்ம வந்து இந்த மண்ணுக்கு கீழே நம்ம சுமக்கிறதுக்கு முன்னாடி இந்த 9 கிரகங்களும் நம்ம மேலே பாஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கிரகம் என்ன முடிவு செய்தோ அதைத்தானே நம்ம இது வரைக்கும் நம்ம செய்கிறோம். இல்லைங்க ஐயா? நான் நினச்சேன் இந்த மணிகண்ட ஐயா வந்து அந்த மைக்கிலேயே அதை இந்த மைக்கில் பேசினாருங்களா? இந்த மைக்கில் பேசுனீங்க? இந்த மைக்கில் பேசிகிட்டு இருந்தார், நான் கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு ரெட் கலர் மைக்கு வந்து அஸ்ட்ரோபாபையா வாங்கி பேசிகிட்டு இருந்தார். நான் உண்மையாலுமே நினச்சேன் எனக்கு நீல கலர் மைக்கு என் கையில் கிடைக்கும், அதைத்தான் அவன் கையில் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்படி இப்படின்னு ஒழட்டிட்டு கடைசியில் வந்து என் கையில் இதில் பேசுங்க ஐயான்னு எனக்கு கொடுத்தாரு. நான் இந்த இடத்துலையும் யோசிச்சு பார்த்தேன், இன்றைக்கி என்ன நட்சத்திரம்?
சுவாதி நட்சத்திரம் கருநீலம். அதனால கையில் வந்து இந்த மைக் இருக்குதுங்கிறத அப்போயே ஆராய்ச்சி பண்ண. என்னங்க ஐயா, கருநீலம் மைக்கு ஐயா கையில், மணிகண்ட சார் ஐயா கையில் போகும்போது அவர் போட்டுக்கிற சட்டம் வந்து கருநீளமாக இருக்குது. எனத்தோடு சேர்ந்ததுனால அவர் கையில் மைக் இருந்தது. நான் வெள்ளையெல்லாம் போட்டிருக்கேன், எப்படி சாத்தியன்னு தெரியல. இன்றைக்கி நட்சத்திரம் முடியறக்குள்ளே நீல கலர் மைக்கு தான் வரும். சிவப்பு வந்துச்சுன்னா இன்றைக்கி கலகமாகுமே நினச்சேன். இன்றைக்கி பாருங்கள் கருநீலம் தான் கையில் வந்திருக்கு. அப்போ கிரகத்தோடு ஒன்றி தானே வாழ்கிறோம். என்னங்க ஐயா, கிரகத்தோடு ஒன்றி தானுங்க ஐயா நம்ம வாழ்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு கிரகம் தானாக வேலை செய்யுது. நான் கூட்டிகிட்டு வந்தது அசுவதி நட்சத்திரம். இதை அவர் கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறார் பாருங்க, அவர் வந்து அசுவதி நட்சத்திரம், அது கேது. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது ராகு. அப்போ ராகு கேது வக்கரகிரக வசியம் இருக்கிறனால இன்றைக்கி அன்னதானம் நடக்கும். இன்றைக்கி நம்மளாலே பேச முடியும். முடிச்சுட்டு அர்த்தநாரீஸ்வரர் போய் சாமி கும்பிட்டு வருவோம். இன்றைக்கி பிரச்சனை நல்லா இருக்குது கிளம்புங்கன்னு சொல்லி 12 மணிக்கு முருகேஷ் ஐயா ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் முடியல தாங்க. இருந்தாலும் ஐயா முதன்னு அழைக்கிறாங்க. அது எப்படி நான் வராமல் இருக்க முடியும்? ஆஃபீஸ்க்கு வேறு வந்துட்டார். வந்து எல்லாம் நல்ல விதமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு ஜோசியர் நம்மளை தேடி வந்தாச்சுனாலே 9 கிரகம் ஒரு கூட்டு கிரகம் வந்து நம்மளை கூப்பிடுது என்று பொருள். ஐயா கோச்சாரத்துக்கு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, கோச்சாரத்தில் ஒரு ஆள் கேட்குறாரு, நான் ஒரு ஜோசியர் ஒருத்தர்கிட்ட சிக்கிட்டார். அவர்கிட்ட கேட்குறாரு, சனி எத்தனை வருஷம்? ஒரு 2.5 வருஷம் இருக்கலாமுங்க. குரு 1 வருஷம் இருக்கலாங்க. அப்புறம் ராகு எது 1.5 வருஷம் சொன்னார். நான் அவர் கூப்பிட்ட ஒரு வரி எழுதி கொடுத்தேன், ஒரு 7 வரி எழுதி கொடுத்தேன். இனிமேல் யார் கேட்டாலும் ஒரு கவி பாடுங்க, கவி பாடிட்டு அதுக்கப்புறம் இது விருத்தமாக சொல்லுங்கள் அப்படிங்களா கொடுங்கன்னு சொல்லி எழுதினார். நான் என்ன எழுதி கொடுத்தேன்னா, உதித்த கதிரோன் குழாவில் நிற்பான் 1 மாதம், செதித்த மதிக்கு 2.25 நாளாம், கருத்த சனியாண்டு 2.5 ஆண்டு, கனக நிற்பான் 1 ஆண்டு, நிறைந்திடும் ராகுகேது நிற்பான் 18 மாதம். இதை சொல்லுங்க விழுந்துருவார். என்ன இதுலேயே முடிஞ்சிருச்சுங்களா ஐயா? ஐயா நீங்கள் இது அந்த காலத்தில் கவி சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் ஜோதிடம் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் படித்த நல்ல ஒரு கணித மேதைன்னு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்தளவுக்கு விஷயம் இருக்குதா? இங்கே ஒரு கவி சொல்லுவாக்கலாம்பாங்க. அந்த சபை அடக்கிற மாதிரி நீங்கள் கவி சொல்லின்னா இன்னும் உனக்கு அந்த இது பத்தாதுப்பா அப்படிம்பாங்க. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும். நான் ஜோசியம் பார்க்கும்போது 13 வயசில் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு 13 வயசில் ஒரு பாட்டமே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு 300 பாட்டு படித்த மாதிரியே நான் அவர்கிட்ட நடிச்சிருக்கேன். ஜென்மராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதனன் படைமாண்டதும், இன்மை 8 வாலிப பட்டம் இழந்து போனதும், ஈசனா ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும், தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும், சத்தியமா முனியாற்றிலே யானை காலை தலை வீழ்ந்ததும், உண்மையுற்றிட ராவணன் முடி 12 விழுந்ததும். இன்னும் உங்களுக்கு இன்னும் வேணுமான்னு கேட்குறது. அவர் கேட்க மாட்டார், நம்பிக்கையில் இன்னும் வேணுமான்னு. ஆனால் ஆல்ரெடி அந்த ஒன்று தான் 13 வயசில் படிச்சிருக்கோம். இன்றைக்கி அது உதவுதா இல்லையா சொல்லுங்கள் ஐயா? அது உதவுதா இல்லையா? ஒரு காலத்தில் வயிற்று கொடுமை, அன்றைக்கி 50 பைசா 1 ரூபா 5 ரூபா தானே ஜோசியம். அந்த கவி படித்து அதை செய்யல் படித்து அவர்கிட்ட சொன்னாலும், ஓ நீ சின்ன வயசாக இருந்தாலும் பழமாக படிக்கிறியப்பா, ஏதோ உங்கள்கிட்ட ஒரு கன்னி வாக்கு இருக்குது, ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ பாரம்பரியம் ஏதோ பண்ணுறீங்க அப்படி சொல்லுவாங்க. அது ஏதோ சொல்லி அந்த காலத்தில் அறிந்துண்டு தின்னாலும் திம்பமே பித்தார, இறந்துண்டு திங்கும் குளத்தில் நாங்கள் பிறக்கலைங்கிறது அந்த காலத்தில் திருவிளையாடலில் ஒரு போட்டி வந்துச்சே இல்லையாங்க. நம்ம எதையாவது ஒரு ஜோசியத்தை சொல்லித்தானே நம்ம வாங்கி வைத்த கழுவிருப்போம், நம்ம கையெடுக்கலையில்ல. அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த காலத்திலேயே கவி பாடி சோசியம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் கவி பாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கவிக்கும் அந்த செய்யலுக்கும் அந்த பொருத்தமாக அந்த கிரகம் அமைஞ்சா அந்த கவியில் என்ன வருதோ அது அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை இருக்குமா. அதான் சொல்கிறாங்க பாருங்க, மன்னவன் 7 இருக்க மனையது இருந்துட்டாலும் சுந்திரமான செல்வம் தொலைவது நெசமும் ஆகும், இந்துவும் பாவரோடு இருந்திடில் புதல்வர் இல்லை, சந்ததி இல்லாமல் இவன் சன்னியாசி ஆவான் பாரு. இதுக்கு கவி சொல்லியாச்சு, இதுக்கு பொருள் சொல்லணும் நீங்கள். அப்போ தான் அந்த சபை அலங்காரத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும். மன்னவன் 7 இருக்குன்னா என்ன? மன்னவன்னா குரு, அவர் எங்கே இருக்கணுங்களாம்மா? லக்கணத்துக்கு 7 இருக்கணுமா. மனை எது இருந்துட்டாலும், மனைனா யார்? லக்கணத்துக்கு 4 குடைவர் யாரோ அவர் போய் அவர் கூட சேர்ந்துடணுமா. மனை எது இருந்துட்டாலும் சுந்திரமான செல்வம் தொலைவது நெசமும் ஆகும். சுதந்திரமாக சம்பாரித்த காசு 7 போய் 4 குடைவரோட மன்னவன் சேர்ந்துருந்தா இவன் சுந்தரமான செல்வம் தொலைவது நெசமும் ஆகும். இந்துவும் பாவரோடு, இந்துன்னா யாரு? சத்தமாக சொல்லுங்க சார். சந்திரன். பாவரோடு ராகோ சனியோ கேதோ எது வேணால் வச்சுக்கோங்க. இந்துவும் பாவரோடு இருந்திடில் புதல்வர் இல்லை, அது இல்லாதனால இருந்திடில் புதல்வர் இல்லை, சந்ததி இல்லாமல் இவன் சன்னியாசி ஆவான் பாரு. இந்த பொருள் வேணும். இது கைதட்ட முடியல.
ஐயா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறா. சும்மா கவி மட்டும் கவி மட்டும் படிச்சுட்டு அவர் கவியோடவே போயிட்டாருன்னு இல்லாமல் அதுக்குண்டான விளக்கம் வந்துச்சா இல்லையா? இந்த நீங்கள் யாராவது இனிமேல் எங்காவது என் புள்ள சன்னியாசியை போகும்னு நினைக்குது, படிக்க மாட்டேது, கல்யாணம் முக்கிய மாட்டேது, என் புள்ள கல்யாணமே வேண்டாகுதுன்னு சொன்னால் இந்த ரூல் இருக்குதான்னு செக் பண்ணுங்களேன். இப்போ முன்னோர்கள் தானே எழுதி வச்சுருக்காங்க ஐயா தானே. மன்னவன் 7ல் இருக்கனாலே நீங்கள் என்ன பண்ணலாம், குரு 7ல் இருந்தாலே ஒரு மாதிரியை பார்க்கலாம். மனையது இருந்துட்டால்னா 4 கூடவே அதில் இருக்குதானே பாருங்கன்றலாம். அப்போ குருவோட சேர்ந்தா அது என்னென்ன பிரச்சனை பண்ணுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் மூதாதிகள் ஆதி காலத்தில் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கவியோட ஒரு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லித்தான் ஜோதிடத்தை சேர்ந்து உருவாக்கி வச்சாங்க. ஐயா எல்லாம் கவி நிறைய பாடுவார், பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய ஜோதிடத்துக்கு கவி சொல்லி ஆதி காலத்திலேயே கவி சொல்லி ஜோதிடம் சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் பெரிய ஆளானதே வந்து நம்ம ஐயா சின்ராஸ் ஐயா தான், நம்ம ஜோதிட சமுதாயத்துக்கு. கரெக்டுங்களா ஐயா? அப்போவே நீங்கள் எத்தனை பேர்த்த பார்த்துருப்பீங்க. ஐயா அப்படியே கவி அழகாக சூப்பராக சொல்லுவார். அந்த சொல்லி அதுக்குண்டான பொருள் அங்கே இருக்கிற கிளைண்ட்டுக்கு ஒப்படைப்பார். அந்த ஒரு நன்றி இன்றைக்கி அவருக்கு எல்லா மேடையிலையும் சபை அலங்காரத்தில் முன்னோடியாக உட்காந்துக்கிற காரணமே அந்த கவிதா அவங்களுக்கு பெரிய ஒரு மூலாதாரம். கரெக்டு தானுங்க ஐயா? இதெல்லாம் தான் ஒரு மனிதரை கொண்டு போய் ஜோசியத்தில் கொண்டு போய் சேர்த்துது. இதெல்லாம் என்னோட வயசுக்கு நம்மளால் முடிஞ்சது. ஒரு தர்ம சேவைகள், ஒரு அனாதி பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு தெருநாய் எடுத்து அடக்கம் பண்ணுறது. நான் சொன்ன ஒருத்தருக்கு அவர் தேய்வர அஷ்டமியில் பிறந்தவர், அவருக்கு எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன்ட்டார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஐயா எல்லா பரிகாரம் பண்ணிட்டு வந்தோடனே எடுத்தோடனே ஜோசியர் ஆஃப் பண்ணாதீங்க. எல்லா பரிகாரம் பண்ணியாச்சு, எல்லா கோயிலுக்கும் போயாச்சுன்னு சொன்னால் ஜோசியருக்கு வேலையெல்லாம் போயிடும். ஐயா கரெக்டுங்களா? ஜாதகம் பார்க்க உள்ளே வந்தோடனேயுமே கிளைண்ட்டு, சார் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், முதல் பரிகாரம் பூஜைகள் எல்லாம் பண்ணினாலும் கூட முதல்ல உங்கள் ஜாதகத்தில் பாவ விமோச்சனமாச்சான்னு எப்படி தெரியும் சார்? கரெக்டா? முதல்ல விமோச்சனம் இருக்குதான்னு எப்படி தெரியும்? அப்படி கிடையாது. அவர் தேய்பூர் அஷ்டமியில் ஒருத்தர் வந்தார். நான் பரிகாரம் என்ன கொடுத்தேன்னா, எங்கேயாவது தெருவில் போனீங்கன்னா ஒரு சாக்கு பை எடுத்துகிட்டு போங்க, ஏதாவது ஒரு தெருநாய் அடிபட்டு கிடக்கும். தேய்பூர் அஷ்டமி தேதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த பிரேதத்தை அந்த தெருநாய் எடுத்து சாக்கில் போட்டு கொண்டு வந்து நீங்கள் அழகாக ஒரு குழியை தோண்டி மஞ்சள், திருநூறு, சந்தன, குங்குமெல்லாம் போட்டு, காலபைரவரே, காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய காலபைரவரே, என் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கால நிர்ணயத்தை எல்லாம் எனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்து என்னையும் இந்த பூமியில் இந்த நல்ல காலமாக வாழ வைங்கன்னு சொல்லி அந்த தெருநாயை எடுத்து அடக்கம் பண்ணி அதை கொண்டுட்டு போய் ஒரு கூடுதல் பவானியில் திதி கொடுத்துட்டு வாங்க, தர்ம பிண்டன்னு கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி அவர் கல்யாணம் ஆகிருக்குது. எப்படிங்க ஐயா? சின்ன விஷயந்தான். அவர் அந்த தெருநாய் என்ன நினைக்குமாமா, ஒரு காலத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், என்னை 4 காலம் படைத்து மிருகமாக மாற்றிட்டாங்க கடவுள், அது நான் செய்த பாவத்துக்கு நான் இந்த 4 காலம் இருந்தேன், என்னையும் நாயாக நினைக்காம என்னை ஒரு தெய்வமாக மதித்து நீ என்னை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறையே, உன் பிரச்சனையை பூரா நான் என்னுடைய ஆன்மாவை நான் வாங்கிட்டு இன்னையிலேருந்து நான் இந்த பூமிக்குள்ளே போகிறேன், நீ இந்த பூமிக்கு மேலே இனிமேல் நீ நல்லாருன்னு சொல்லி அந்த நாய் வாழ்த்துமா, அதிலிருந்து இவருடைய ஜாதகம் அரங்கேறுமா. எப்படிங்க ஐயா? இது ஒரு சின்ன பரிகாரம் ஐயா. இதெல்லாம் தான் கிடைக்காதுங்க. தர்ம பரிகாரம் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் தர்ம பரிகாரம்னா மிதன வீடு பூனை வீடுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா ஐயா? ஐயா மிதன பூனை வீடா? ஐயா நீங்கள்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களே. ஏன்னா 6, 7, 8, 9, 11 பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் பேசுகிற கேட்கு? ஐயா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி இந்த மாதிரி டயத்தில் 3 தடவை நாங்கள் எந்திரிக்க சொல்லிட்டு உட்கார சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அப்போ தான் தூங்குறாள் எதுன்னு தெரியும். ஐயா இப்போ பாருங்கள், அது சொல்கிறதுக்கு முன்னாடி பாரு ஐயா, இவர் மஞ்சள் துணி போட்டுக்கிறாருல்ல ஐயா, நீங்கள் எந்திரிங்க ஐயா ஒரு நிமிஷம். இவர் மஞ்சள் துணி போட்டுக்கிறாரு, மஞ்சள் துண்டு. ஐயா எந்திரிங்க. இப்போ பாருங்கள், அவர் வாழ்க்கையில் முன்னேறிட்டாரா இல்லையாங்கிறது இப்போ தெரியும். ஐயா 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள் ஐயா. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஐயா 99 சொல்லிக்கிறார். இன்னொரு நம்பர் சொல்லுங்கள் ஐயா. இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். முதல்ல என்ன சொன்னாருங்க ஐயா? 99. அப்புறம் 70. இன்னொன்று இப்போ அவர் 99 சொன்னாரா? 99 சொன்னவர் 101 சொல்லியிருந்தாருன்னா வாழ்க்கையில் மேலே வந்திருப்பார். அவர் 77, 67 கீழே வந்துட்டார். அப்புறம் எப்படி அவர் ஜாதகத்தை போய் பார்ப்பீங்கன்னு? ஐயா இப்போ எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்களா? ஐயா எல்லாம் எந்திரிச்சிட்டீங்களா? இப்போ தெரியுதுங்களா? அவர் ஜாதகத்தில் போய் நீங்கள் என்ன திசா புத்தி அந்தரம் போய் செக் பண்ணாலும்
வாயிலிருந்து வரக்கூடியது 2ஆம் இட வாக்குஸ்தானத்தில் அவரோட கர்மா எப்போ ஒளிஞ்சிருக்கும். அப்போ அவர் திசாபுத்தி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஏறு காலம் இல்லை இறங்கு காலங்கிறது அவர் வார்த்தையிலேயே 3 வேலையில் முடிச்சிட்டீங்க. ஐயா கரெக்டாக இல்லையா? இது நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது சும்மானாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எண் கணிதம் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்லுவேன் அப்படின்ட்டுங்கூட ஜாதகத்தை வாங்கி ராசி கட்டத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கணிங்க எல்லாமே சொல்லுங்கள். அம்மா நீங்கள் 108 ஒரு நம்பர் சொல்லுங்கன்னா நம்ம யதார்த்தமாக 99 அப்புறம் மறுபடியும் 70 80 70 மறுபடியும் ஒரு 60 ஆல்ரெடி இது இறங்கு காலத்தில் தான் வந்திருக்கிறாங்கிறது நீங்கள் டேட்டா படத்தை போட்டு கம்ப்யூட்டரில் செக் பண்ணாலும் திசாபுத்தி அந்தரமெல்லாம் அவங்களை இறக்கி தான் வச்சுருக்குதுங்கிறத எடுத்தோன்னையுமே வாய் பிரசனமே வந்துடுதல்லவா? ஐயா கரெக்டு தானே? நாம் சொல்லிக் கொடுக்கல, நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கல, அது சொல்லக்கூடாதுல்ல ஐயா. அது மூலமந்திரம் இல்லை, அது நம்ம சொல்லக்கூடாது. 108 நம்பர் சொல்லுங்கன்னா நம்ம ஒரு ரகசியத்தை வச்சுக்கிறத அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. இப்படி யதார்த்தமாக கேள்வி கேட்டால் மட்டும்தான் யதார்த்தமாக அவங்ககிட்ட இருந்து அந்த விஷயம் வரும். கரெக்டுங்களா ஐயா? அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் சரியாக முறையில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் 2-3 விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இப்படியெல்லாம் நாங்கள் ஜோசியம் பார்க்கும்போது யாராவது வந்தாங்கன்னா பிரச்சனை தீர்க்காம விடவே மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் வச்சுருக்கோம். கோவில் பரிகாரம் வச்சுருக்கோம், அன்னதான பரிகாரம் வச்சுருக்கோம், தர்ம தானம் பரிகாரம் வச்சுருக்கோம், அனாதி பரிகாரம் வச்சுருக்கோம், பிரேத பரிகாரம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி மிருக பச்சை பறவைகளுடைய பரிகாரமெல்லாம் நிறையா வச்சுருக்கோம். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த பச்சைக்கு போய் உணவு கொடுத்தால் அந்த தோஷம் நம்மளை விட்டு போகுங்கிறது ஒரு சாஸ்திர விதி உண்டு. என்னங்க ஐயா? ஐயா அவர்களை மனமாற வாழ்த்தி அன்போடு அழைக்கிறோம். ஐயா அதை கவனிங்க. ஐயா வந்துட்டாங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா, எல்லாத்துக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பினை ஏற்று திருச்செங்கோடு செங்குந்தர் அனைத்து கல்வி நிலையங்களின் தாளர் ஐயா அவர்கள் பாலதண்டதமலையை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதை ஒரு ஐயா இது ஒன்று முடிச்சுட்டு ஒன்று எழுதினேன், இந்த உலகத்துக்கு இப்போ வரைக்கும் வெளியே வரல. இதை ஒன்று மட்டும் முடிச்சுட்டு நான் கிளம்பிடலான்ட்டு இருக்கிறேங்க ஐயா. அதுக்கு முன்னாடி ஐயா ஒரே ஒரு விஷயம், இது வரைக்கும் வெளியே வராத விஷயம், அப்படி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எழுதுன்னு நான் தானே. என்னங்க ஐயா? எழுதுன்னு நான் தானே, இப்போ நான் தானே வெளியே விடணும், அதுக்கப்புறம் தானே வெளியில் வரும். இது நீ உலகத்துக்கு எல்லா ஜோசியருமே சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா சொன்னதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும், மக்களுக்கு எல்லாத்தையும் போய் சேரணும். அதற்காக ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நீங்கள் ஜோசியம் பார்த்தா ஒரு குழந்தை பூமிக்கு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பரிகாரம் இது ரொம்ப முக்கியம்னா எல்லாருமே நிமிர்ந்து உட்காந்து நீங்கள் உங்கள் தாய் தந்தையெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கேட்டிங்கன்னா சந்தோஷம். ஏங்கய்யா? என்னங்க ஐயா? ஐயா இதாவது சார் நம்ம இதுவரைக்கும் ஆதிகால பரிகாரத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா மக்களுக்கு சொல்லியிருக்கோம். பெண்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். பெண்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜோசியம் கருவுக்குள்ளேயே கணிக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. கருவிலேயே ஜோசியத்தை கருவிலேயே கணிக்கணும். அப்புறம் பிறந்ததுக்கப்புறம் சூரிய உதயத்தை வச்சு அன்றைய ஜென்ம நாளிகை ஜனன நாளிகை வச்சு திசை இருப்பெல்லாம் வச்சு நம்ம கழிக்கிறதுங்கிறது வேறு. கருவிலேயே ஒரு குழந்தைய நம்ம கணிச்சு இந்த புண்ணிய குழந்தைய கொண்டு வரணும்னா ஒரு பரிகாரம் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். கருவுக்குள்ளேயே ஜோசியம், கருவுக்குள்ளேயே பரிகாரம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இச்சேனலில் நல்ல விதமாக போகும், எல்லாருமே இதை எடுத்து வெளியிடலாம். நாம் செய்கிறது அத்தனையுமே புண்ணிய பரிகாரம் தான். இந்த புண்ணிய பரிகாரத்தை நம்ம செய்யணும். இது உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சிடலாம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் வெளியிடலை. ஏன்னா நம்ம 6 மாதமாக உட்காந்து யோசிச்சு எழுதி ஒரு 60 பரிகாரத்தை எழுதினோம். அதில் ஒரு பரிகாரம் தான் கருவுக்குள்ளேயே ஒரு குழந்தை உயிர் உருவானால் இந்த குழந்தை வெளியே கொண்டு வரும்போது அந்த குழந்தை என்ன லக்ன ராசி நட்சத்திரத்தில் என்ன கிரக அமைப்பில் அது இந்த உலகத்தில் யாருக்கு புண்ணியம் செய்யறதுக்காக பிறக்குங்கிறத
ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா ஒரு சிறப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை படிச்சிடலாம். ஐயா, முதல்ல ஒரு குழந்தை உருவாயிருது. இப்போ சொல்லுங்கள், என்ன முதல் மாதம் எத்தனை நாள் இருக்குங்க? முதல் மாதம் ஒரு குழந்தை மாதம்னா எத்தனைன்னு சொல்லுங்களேன். சார் கொஞ்சம் எனர்ஜியாக பேசணும் எங்கூட. சார் எங்கூட எனர்ஜியாக பேசுங்க. ஒரு குழந்தை ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள். ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்னு கேட்குறவங்கள சார் சரியாகவே 30 நாளே சொல்லுங்களேன், கணக்கு போட்டேன். எங்கே சுற்றி வந்தாலும் 30 360 டிகிரி தானே. ஆனால் சவுண்டு சுத்தமாகவே என்னன்னு தெரியல சார். ஜோசியர்னா அப்படியே கம்பீரமாக இருக்கணும் பார்த்துங்க. அப்படியே பார்த்தாலே அம்பு வில்லும் ஒன்றா பாயணும். அந்தளவுக்கு கிர்ன்னு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் கேட்குற காசும் சரி அந்த கிளைண்ட்டும் சரி அப்படியே பட்டாசாக இருக்கும். நல்லா 13 வயசில் ஜோசியத்தில் ஜென்மராமர் வனத்தில் சீரை வைத்து பாடியிருக்கிறேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ₹1 ஒரு ஜோசியத்துக்கு 10 எப்படி ஒரு 20-30 கிளைண்ட்டை பார்ப்போம். ₹1 தானே ஜோசியம். கைரேகை பார்த்தா என்ன, கிளி ஜோசியம் பார்த்தா என்ன, பலகரை போட்டு பார்த்தா என்ன, ஆக மொத்தம் கிளைண்ட்டை சந்திச்சாச்சு. அப்படி தானே? 30 நாளைக்கு 30 ஒரு நாளைக்கு 30 கிளைண்ட்டுன்னா அப்போ எத்தனை கிளைண்ட்டை நம்ம சந்திச்சிருப்போன்னா அவங்க என்னென்ன கேள்வி இத்தினோண்டு வயசில் நம்மளை போய் கேட்டிருப்பாங்க, நம்ம என்னென்ன பதில் சொல்லியிருப்போம். எல்லாத்துக்குமே ஜோசியமா ஜோதிடமா? சார் நீங்கள் முழிக்கிறத பார்த்தா ஜோசியர் இல்லையோ, ஜோதிடம். அதாவது ஜாதகம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஜோசியர்கிட்ட போய் சாதகமாக பார்த்து நாமளும் சாதகமாக ஆய்க்கலாங்கிறக்காக சாதகம் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக? அதை ஜோதிடம் ஜோசியமானு கேட்டால் சோதிச்சு திடமாக சொல்லி இதுதான் நடக்குங்கிறதால ஜோதிடம்னு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. சார் அது வேணுமில்ல, அது இருந்தால் தான் நம்ம. இப்போ நான் விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம்னு வச்சுருக்கேன், சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் சென்டர்னு வச்சுருக்கேன், 6 பிரான்ச் 7 பிரான்ச் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை, விஞ்ஞான ஜோசியம் ஆலோசனை மையம்னு வைக்கலையே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட பிரச்சனையோடு அவர் வந்துட்டார். சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை. கரெக்டாக இல்லையா? இந்த கைதட்டுறாங்கல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. அந்த சாமிக்கு எதுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க? பிரச்சனையை நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஜோசியந்தான் கொண்டு போய் கோயிலை சேர்த்தது. கோயிலிருந்து யாராவது வந்து இங்கே பார்க்குறாங்களா? கோயிலுக்கு நம்ம தானே இங்கே அனுப்பிச்சி வைக்கிறோம். நவகிரகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்தி ஒரிஜினலாக ஜோசியருக்கு மட்டும்தான் உண்டு. நவகிரகத்தினுடைய தூதர்கள் மட்டும்தான் நம்ம. கடவுள் என்ன சொல்கிறாரு? வானசாஸ்திரத்தில் இருந்து நான் 9 கிரகத்தை இந்த உலகத்துக்கு நான் வந்து உங்கள் மேலே வச்சுருக்கேன், வந்தவங்களை கணிச்சு நவகிரக கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தூது அனுப்புறதே கடவுள் நம்ம கிட்ட தான். அப்போ நம்ம தானே நவகிரக தூதர்கள். சொல்லுங்கள் சார். எங்கே போனாலும் ஜோதிடம்ங்கிறது என்ன? நாம் சுத்தமாக இருந்தால் ஜோதிடம் சுத்தமாகும், அவ்வளோதானே? அப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஐதீகம் இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். அப்போது இந்த ஜோதிடத்தை நாம் இவ்வளவு தூரம், எனக்கு என்னோடய வயசுக்கு நான் 30 வருஷமாக இந்த ஜோசியத்துறையில் இருக்கேன். எனக்கு இது 49வது அன்னதானம். தினமும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னால் 17 வருஷமாக சாப்பாடு திருமுருகன் பூண்டியில் 108 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறேன். 1400 அனாதை பிரேதத்துக்கு உதவி செய்திருக்கேன். இந்த மாதிரி காது கேளாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்த மாதிரி துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறேன். காது கேட்காம இருக்கிறவங்களுக்கு செகிட்டு மிஷின் வாங்கி கொடுக்குறேன். நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்றவங்க வயிறார சாப்பிட்டு ஜாதகம் பார்க்க சாப்பிடலாம். பரிகாரம் என்பது பயப்படுத்த வேண்டியதில்லை. பரிகாரம் நம்ம எதுவுமே சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஜோதிடம் ஒரு புனிதமானது. தாமரை மாதிரி அழகாக மெதுமையாக வச்சுருக்கோம். ஏமாற்றம் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஜோதிடம் பின்னோக்கி வரணும்னா இந்த தலைமுறையில் ஜோதிடத்துக்கு நம்ம துரோகம் செய்யாமல் இருந்தால் தான் வரக்கூடிய வாரிசு அந்த ஜோதிடத்தை கையில் எடுத்து இந்த ஜோதிடத்தை கொண்டு போய் சேர்த்து. ஐயா கரெக்டாக இல்லைங்களா? சொல்லுங்கள். என்னுடைய மகன் ஜோதிடத்துக்கு வரமாட்டேங்கிறாருன்னு சொன்னால் அந்த ஜோதிடம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நான் செய்ததை தப்பாக இருக்குமா ஒழிஞ்சு ஜோதிடம் தப்பாகாதல்லவா? என்னுடைய மகன், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களுமே ஜோதிடத்தில் என்னை விட நல்லா ஜாதகம் பார்க்கணும், வர்ற கிளைண்ட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் அதை சுத்தமாக இருந்து பார்த்தேன்னா
எனக்கு அந்த ஜோதிடத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்லது செஞ்சு வச்சுட்டு போனால் அந்த ஜோதிடம் என்னோடு வரும். கூடவே பாரம்பரியம் நீங்கள் எப்படி போட்டுக்க முடியும் ஐயா? பாரம்பரியம் நீங்கள் எப்படி போட்டுக்க முடியும்? பாரம்பரியம் அப்படி போட முடியாது. இப்போ எங்கள் அப்பா ஜோசியர் 60 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்த்தாரு, காலமாயிட்டாங்க. எங்கள் தாத்தா 93 வயசு வரைக்கும் பார்த்தாருங்களாம். நான் பார்க்கவே இல்லை அவரை. 93, நான் 30 வருஷம். அப்போ அங்கே ஒரு 93, இங்கே ஒரு 60, 9 15, நான் ஒரு 30, 180 வருஷமாக எங்கள் வீட்டில் ஜோதிடம் வளருது. அப்போ எனக்கு தெரிஞ்ச 3 தலைமுறை தான் எனக்கே தெரியுது. ஆனால் எங்கள் தாத்தா பெற்றவர் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பார். ஆனால் அவங்கள எப்படி இருக்கான்னு தெரியாது. எல்லோரும் முன்னோர்கள் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அப்போது ஒரு 200-300 தலைமுறையாக வருஷமாகவே அந்த ஜோதிடம் அந்த வீட்டில் வந்து உதயமாகி ஒரு வாக்கு பலிதம் வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, வாக்கு பலிதம் எதனால் வருது? 2 3வது செயற்கையாகி வாக்கு பலிதம் வர்றது வேறு. இயற்கையாகவே வாக்கு பலிதம் வர்றது என்னென்னா, நம்ம வம்சத்தில் யாராவது எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் பிறந்துட்டா இந்த கிரகங்கள் நவகிரகங்களை உச்சரித்து அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உச்சரித்து எந்த நேரம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லி ஜோசியம் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி பாராயணமாகி இந்த நாவே நவகிரக நாவாக மாறிடுமா. எப்படி? இந்த நாவு நவகிரக நாவாக மாறிடுமா. அதனால் அவங்ககிட்ட ஒரு வாக்கு வாங்க, நல்ல வாக்கு வாங்க ஐயா. அதை கவனிங்க, அது வாக்கு வாங்கிறது நல்ல வாக்காக வாங்க. அவர் நல்லாருன்னு சொல்லிட்டாருன்னா நீ கெட்டு போக மாட்ட, அதான் வாக்கு. அப்படி சொல்லி ஒரு குழந்தை பிறந்துன்னா சக்கரை தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுதுலாம் ஒரு வெள்ளி வேல் எடுத்து எங்கள் பாரம்பரியத்தை பூரா நாக்கில் ஃபுல்லாக எழுதி நாக்கில் ஒரு ஃபைல் பண்ணிடுவாங்க. அந்த வாக்கு தான் இன்றைக்கி உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துது. எப்படி? அதனால தான் அந்த வாக்கில் வந்து பொறுமையாக பேசுங்கன்னு சொன்னது. அதனால தான் என்னோடதில் வந்து ஐயா ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அதாவது அந்த வாக்கில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாக்கு வந்து புதன் நினைக்கிறேன், கரெக்டுங்களா ஐயா? வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், அப்புறம் செவ்வாய் பல்லு, புதன் நெத்தி, நாக்கு, குரு மூக்கு, சுக்கிரன் வந்து ஸ்கின்னு, ராகு வாயி, சனி தாடை, கேது தாடி. இந்த உருவத்தில் இவ்வளவு பெரிய உருவத்தில் இவ்வளவு உருவத்தையுமே அந்த காலத்தில் இந்த முகத்தை வச்சு பாராயணம் பண்ணுவாங்களாம். பிறந்த உடனேயுமே அந்த குழந்தைக்கு வந்து வேப்பிலை அடித்து இந்த குழந்தை வந்து பிறந்து இந்த பூமியில் வந்தோடனேயுமே இந்த புண்ணிய பூமியாக இல்லை, இந்த புண்ணிய பூமியில் இந்த குழந்தை வந்து நாட்டை ஆளணும், வீட்டை ஆளணும், வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வாக்கு சொல்லணும், சொல்வாக்கெல்லாம் செல்வாக்காக மாறணும், இந்த குழந்தையோட ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் குழந்தையிலேயே நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி அப்போவே எல்லா பரிகாரம் பண்ணி அந்த குழந்தையை புனிதமாக்கிடுவாங்களாம். ஜோசியர் ஆகணுன்னாவே ஐயா, புரியுதா? ஜோசியர் ஆகணுன்னாலே அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து ஊருக்கு பொது சொத்தாக மாறுமா. அந்த குழந்தைகிட்ட போய் நின்று அதை பார்த்துட்டு வந்தாலே குருவும் தெய்வமும் குழந்தையும் ஒன்றுனதே குரு பார்த்தா கோடி புண்ணின்னு. அப்புறம் கொஞ்சம் நாளாக அந்த நவகிரக சக்தி எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து இயற்கையாகவே அதை ஞான உதயமாகி கரெக்டாக அது ஆன்மீகத்தில் ஜோதிடம் படித்து அது ஜோசியராகி அந்த ஊர் மரத்தடியில் போய் உட்காந்து வர்றவங்களுக்கெல்லாம் அடுப்பு சாம்பல் எடுத்து மந்திரிச்சு வச்சுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இன்றைய வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி 90 வைக்குமா, அந்த வருஷம் நல்லா இருக்குமா. எப்படிங்க? இப்படித்தான் ஜோதிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி அப்புறம் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வந்தாங்க. நாங்கள் எந்த இதையுமே சார்ந்தே கிடையாது. இருக்க வரைக்கும் இந்த ஜோதிட உலகத்துக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னதே பெரிய செல்வாக்குள்ளவங்களுக்கு சொல்லவே இல்லை. ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் கூட அவரோட நாட்டில் மட்டும்தான் அவருக்கு மதிப்பு. ஆனால் கற்றோருக்கு உலக நாடு பூரா மதிப்பு. எப்படி? நீங்கள் இந்த கலையை கற்றுட்டா இதே மைக்கு எந்த நாட்டில் போய் கிடைச்சாலும் நம்ம பேசுவோம். ஆனால் ஒரு ராஜாவுக்கு அப்படி கிடையாது. அவரோட நாட்டில் மட்டும் அவருடைய மக்கள் மட்டும்தான் மதிப்பாங்க, அடுத்த நாட்டுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் நம்ம ஜோதிடம் அப்படி கிடையாது. நம்ம ஜோசியர் எல்லாரும் மலேசியா போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, லண்டன், அமெரிக்கா எல்லா பக்கம் போகிறாங்க. அப்போ இந்த எந்த ஆயுதத்தை இவங்க எடுத்துகிட்டு போனாங்க? எந்த ஆயுதம் இல்லை, ஜோதிடம்ங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் வெற்றியாகி வர்றாங்க. எப்படி ஐயா? எவ்வளோ பெரிய அது கலை ஐயா. நான் அது அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய அம்மாவுடைய வயிற்றில் நம்ம பிறந்ததுக்கு நான் சில மாநாட்டுகளில் நிறைய சொல்லியிருக்கேன். என்னுடைய பேர் வந்து மாரிமுத்து, சுப மாரிமுத்து. நான் இடையில வச்சுக்கிட்டது ஒரு காலத்தில் சுபம்ங்கிற வேர்த்து இருக்கணும். என்னை வயிற்றில் சுமந்தது மாரி முத்தை இல்லை, வயிற்றில் சுமந்தது ஒன்று மாரி முத்தா உருவானதுனால நான் மாரி முத்தா நிற்கிறேன். எப்படிங்க ஐயா? தாயோட வயிற்றில், புரியல? தாயோட வயிற்றில் சுமந்தது மாரி முத்தை இல்லை, என்னுடைய அம்மா வயிற்றில் சுமந்தது ஒன்று மாறி போய் முத்தா உருவானதுனால நான் இந்த அளவுக்கு இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
அப்படி ஒரு வயிற்றில் பிறந்து நாம் இவ்வளவு தர்ம தானமெல்லாம் செய்து இந்த புண்ணியத்தை செஞ்சால் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எப்படி மாற்றி மாற்றி அவங்க 2 பேர் கை கொடுத்துக்குறாங்கோ. எனக்கும் கொஞ்சம் சொன்னாங்கன்னா பரவாயில்ல சார். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கரெக்டுங்களா ஐயா? நீங்கள் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்ன பொருள்? நீங்கள் ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு போய் நீங்கள் ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு சாப்பாடும் கொடுக்குறீங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டேன், நான் இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் சாப்பிட்டா தான் உங்களுக்கு புண்ணியன்ட்டீங்க. அவர் சாப்பிடாமல் திருப்பி உங்களை இப்போ சாப்பாடும் தண்ணி பாட்டும் தாட்டி விட்டார். அப்போ இந்த அம்மா இந்த பக்கம் நின்று வாங்கியிருந்தால் புண்ணியம் தானே, அவர் வாங்கவே இல்லை இல்லைன்னு. அப்போது புண்ணியம் செய்வதற்கே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சோறு இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஒருத்தர் வாங்கி போகிறதில்ல. புண்ணியம் எதுலையெல்லாம் இருக்குது நல்லா கேட்டுங்க. ஒரு மரத்தடியில் ஒருத்தர் 40 வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்துக்கிறார். ஒருத்தர் 40 வருஷமாக காசு அதில் போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். ஒரு நாள் அவருடைய உடம்பு சரியில்லாமல் அவர் இறந்துட்டார். அவரே அனாதி, என்னென்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஐயோ இப்படி இறந்துட்டாரே, 40 வருஷமாக நம்ம தர்மம் பண்ணிகிட்டே இருந்தோமே, இந்த தர்மத்துக்கு ஒரு புண்ணியமே கிடைக்கலையே, இனி எங்கே போய் நம்ம புண்ணியத்தை தேடுறது அப்படின்னு நினச்சிட்டு யாருமே இல்லாமல் ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு, இவர் இந்த மரத்தடியிலே தான்ப்பா பிச்சை எடுத்தார், இவர் இன்றைக்கி இறந்துட்டார், இவருக்கு அப்பா அம்மா தாய் உள்ள யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் தான் அவருக்கு ஏதோ 5 பைசா 10 பைசா போட்டு போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி அவர் இறந்துட்டார், ஆளுக்கு ஒரு கையை பிடிங்க, ஒரு குழியை தோண்டி இந்த மரத்தடியிலே புதைச்சிடலான்ட்டாச்சு. உடனே குழியை தோண்டியிருக்காங்க. ஒரு காலத்தில் ராஜாவுடைய அரண்மனையுடைய அந்த தங்கமெல்லாம் வைக்கிற இடமா இருந்திருக்குது அவர் பிச்சை எடுத்த இடம். அவர் தோண்டி இருக்கிறாரு, ஒரு பெரிய மொடாவில் முத்தும் பவளமும் வைடூரியும் வந்திருக்குது. அவர் அதுக்கு மேலே தான் உட்காந்து அவர் பிச்சை எடுத்துருந்துருக்கிறார். அதுவே அவருக்கு தெரியல. அப்போ கடைசியில் பார்த்தா தர்மம் மன்னவருக்கு புண்ணியம் எங்கே சேர்ந்துச்சுன்னு கேட்டால், இந்த மொடாவை தூக்கி அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பிரேயத்தை புதைச்சிட்டாரு. இவர் தர்மத்துக்கு புண்ணியம் அங்கேயே இருந்திருக்குதுங்கன்னு சொல்ல வர சார். புரியலையா? இன்னொருக்கு அந்த கதை சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கணும். கரெக்டு தானே? ₹1 போட்டோம், அதுக்கு உண்டான புண்ணியம் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு நினச்சிட்டாரு. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை குழி தோண்டலான்னு நினைக்கும் போது அங்கே தான் புதையில் இருந்திருக்குது. அந்த புதையில் பார்த்தா முத்தும் பவளம் வைடூரியம் இருந்ததுனால அந்த காலத்தில் அதை எடுத்து அவர் வச்சுக்கிட்டாரு. இந்த பிரேயத்தை புதைச்சி வச்சு சாமி கும்பிட்டாரு. தர்மம் பண்ணினதுக்கு இன்றே செய், அது நன்றே செய்ங்கிற மாதிரி அங்கே செஞ்சதுக்கு உண்டான புண்ணியமே அங்கேயே கிடைச்சதுங்கன்னு சொல்ல வர. அப்போ நீங்கள் தர்மம் பண்ணால் உங்களுக்கு கிடைக்குமில்ல சார்? தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீரும்னு எந்த புக்கிலும் இல்லை. கரெக்டுங்களா ஐயா? ஏதாவது புக்கில் இருந்தால் ஏதாவது புக்கில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும் தீரும்னு ஒரு புக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்க. நம்ம ஆட்கள் முதலால் அதை வாங்கி என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதை தீக்கிறக்கு ஒரு பரிகாரத்தை தேடிடுவாங்க. குறையும்னு தான் அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறாங்க. நம்மளே எத்தனை பாவம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் குறையுங்களாமா. கரெக்டுங்களா ஐயா? இதுக்கு மேலே போகாது. அப்போ நம்ம அதை ஏன் செய்யணும்? கர்மம் எதுக்கு நம்ம வாங்கணும்? என்னங்க ஐயா? அப்போ முன்னோர்கள் இது எல்லாம் தான் ஜோதிட ரீதியாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த விவரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இந்த கருவிலிருந்து கணிச்சு இனிமேல் வெளியே கொண்டு வர்றதுக்காக ஒரு குழந்தை பாருங்க, அந்த குழந்தைய யாராவது செக் பண்ணுங்களேன். நம்ம இந்த மாநாடு, இது 21வது மாநாடு. இது திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்திலிருந்து இதுவரைக்கும் வெளியில் வராத என்னுடைய வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். அதுலேயும் கூட இந்த பதிவை நான் சொல்லலை, இப்போ இதை சொல்ல போகிறேன். 10 மாதம் ஒரு குழந்தைக்கு பரிகாரம் வேணுங்களா ஐயா? ரொம்ப வேணுங்கிறாங்க சார். நல்லா கேட்டுங்க. முதல் மாதம் கரு உருவாயிருச்சுன்னா, குழந்தை உண்டாயிருச்சுன்னா, அந்த உயிருக்கு பேர் ஆத்மான்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா ஐயா? அந்த ஆத்மா நல்லபடியாக அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள அபாசன் ஆகாமல் அந்த குழந்தை நல்ல புண்ணியமான குழந்தையாக உடம்பில் அந்த ரத்தம் சதை எல்லாம் சேர்ந்து உருவமாகறதுக்காக முதல் மாதம் 30 நாளைக்கு காலையில் சூரிய நமஸ்காரம் 1 ரெகுலராக போய் அந்த தாயுடைய கருவறைக்கு சூரிய ஒளி படணும் ஐயா. சரியா? 2வது மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய ஒளி அவங்களுடைய கருவறை ஓரத்துக்கு படணும். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? சூரிய ஒளி அந்த குழந்தைக்கு. ஆமாம், கொஞ்சம் நேரம் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? குழந்தைய ஆத்தாவோ அப்பத்தாவோ யாரோ ஒருத்தர் கொண்டு போய் இளஞ்சூடில் கொண்டு போய் சூரிய ஒளி பட வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த குழந்தை கரு உருவான உடனே அந்த சூரிய ஒளி படணும். அதுக்கு அடுத்தது 2வது மாதம் பௌர்ணமி அன்னைக்கும் அந்த சந்திரனுடைய நிலாவில் அவங்க அப்படியே படணும். இது 3வது மாதம். 3வது மாதம் அந்த குழந்தைய சுமக்கிற தாய் என்ன பண்ணோன்னா, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து முருகனுடைய மருந்து தான். தினமும் காலையில் முருகனுடைய சிலையை வச்சு 3வது மாதம் 30 நாளும் கந்த சஷ்டி படிக்கணும்.
இப்போ சொல்லுங்கள் லைனா, முதல் மாதம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். முதல் மாதம் சூரிய ஒளி பரிகாரம், 2வது மாதம் சந்திர ஒளி பரிகாரம், 3வது மாதம் கந்த சஷ்டி பரிகாரம். ரைட்டுங்களா? அடுத்தது 4வது மாதம். சாமி 4வது மாதம் 4 கால் ஜீவன் உள்ள ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. 4வது மாதம் பசுமாடை கூட்டிகிட்டு வந்து 4 காலுக்கு அந்த அம்மா பொட்டு சந்திரம் வச்சு பாத பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். என்னங்க ஐயா? 4வது மாதம் சார் அமைதியாக கேளுங்க. 4வது மாதம் சார் எழுத வேண்டாம், அதை ஓடுதே, ஒரு நிமிஷம் இருங்களேன், இதை கவனிங்களேன். 4வது மாதம் பசுமாடை கூட்டிகிட்டு வாங்க. ஏன் கூட்டிகிட்டு வரேன்னு ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறாரு. 4வது மாதம் ஓடிச்சா தெரியுமா? 3வது மாதம் நீங்கள் கேள்வி கேட்கல, போயிடுச்சு. பாருங்க, கேட்டதுக்காக அப்படிங்கிறாரு. சார் 4வது மாதம் ஏன் பசுமாடை கூட்டிகிட்டு வரணும்? அந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு 4ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு அது எத்தனாவது வீடு சார்? காலச்சக்கரத்துக்கு எத்தனாவது வீடு ஐயா? ஒரு நிமிஷம் இங்கே வாங்க ஐயா, உங்களை தான் ஐயா, இங்கே வாங்க, உங்களை தான் ஐயா, உங்க வாங்க ஐயா, இங்கே வாங்க ஐயா. பேசுகிறவங்களுக்கு தானே வழி தெரியும். ஐயா உட்காருங்க. ஐயா உங்கள்கிட்ட தான் கேட்டேன், உட்காருங்க ஐயா. அவருக்கு காது கேட்கல, அதனால தான். ஐயா முதல் மாதம் என்னங்க? 2வது மாதம் 3வது மாதம் முருகன், 4வது மாதங்க. வெரி குட் ஐயா. இப்போ தான் கவனம், ஏன்னா ஒருத்தருமே மந்திரம் மாறாமல் போகணும். அதான் சார் 4வது மாதம் பசுமாடை கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அடுத்த பரிகாரம் எழுதிக்கிறேன். 4வது மாதம் பசுமாடு வீட்டுக்கு வரணும். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் அதிபதி யார் வீடு? சந்திரனோட வீடு. அந்த சந்திரன் போய் எந்த ராசியில் உச்சமாகிறார்? அதனால ரிஷப வாகனத்தை 4வது மாதம் கூட்டிகிட்டு வந்து பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதை கவனிக்கணும்ல சார்? கரெக்டா? நீங்கள் பரிகாரமே அதுக்குள்ளே தான் வருது. 4வது மாதம் ஏன் அப்படின்னு கேட்டால், சந்திரன் உச்சமாகறதுக்கு 4வது மாதத்தில் தாய் ஸ்தானம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை வெளியில் வரும்போது அந்த குழந்தை பூமிக்கு வந்தால் தான் முதல்ல இந்த அம்மாவுக்கே தாய்ங்கிற பட்டம் கிடைக்கும். அதனால தான் 4ஆம் அதிபதி உச்சம். சரிங்களா ஐயா? வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு முதல்ல இவங்க பெற்று இந்த குழந்தை எடுத்து மக்க மருமக்கிட்ட கொடுத்தா தான் தாய்ங்கிற பட்டத்தினுடைய சுமையே வரும். அப்போ அதுக்காகத்தான் 4ஆம் அதிபதி போய் ரிஷவராசியில் காலச்சக்கரத்துக்கு ரிஷவ வாகனத்தில் உச்சமாக இருக்கிறனால தான் 4வது மாதம் பசுமாட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டை 3 முறை சுற்றி நீங்கள் அந்த பசுமாடு கோமாதா பூஜை பண்ணி அந்த 4 காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் அந்த மகாலட்சுமியும் பிறக்கும், தோஷம் இல்லாமல் இருக்கும். ஐயா அடுத்து நீங்கள் இங்கே வருவீங்க ஐயா. முன்னாடி 5வது மாதம் சார், 5வது மாதம் நல்லா தெரிஞ்சுங்க. ஆலமரத்தோட வேறு சார், ஆலமரத்தோட வேறு, மஞ்சள் கிழங்கு, தர்ப பில்லு, இந்த 3ம் போட்டு 30 நாளும் குளிக்கணும். எப்படி? 30 நாளும் குளிக்கணும். அது ஏன் ஆலமரத்தோட வேறு? மக நட்சத்திரம் வந்து 5வது மாதத்துக்கு 5வது கரெக்டாக சிம்மம், அதனால் மக நட்சத்திரம் கரெக்டாக ஆலமர வேரும் அந்த தர்ப பில்லு மக நட்சத்திரத்துக்கு கேது தர்பையும் அந்த குழந்தை நல்லா மங்களகரமாக இருக்கிறதுக்கு மஞ்சள் கிழங்கு, இந்த 3ஐயும் போட்டு 30 நாளும் அந்த 5 மாத கர்ப்பிணி பெண்ணு குளிக்கணும். ஐயா கரெக்டா? சார் 6வது மாதம் 6 முருகர் உள்ள முருகருக்கு 6 தீபம் தினந்தோறும் விளக்கேற்றணும். கரெக்டுங்களா ஐயா? என்னங்க? 7வது மாதம் கர்ப்பமாக இருக்கிறவங்க வளகாப்பு செய்வாங்க, சப்த கன்னிமார்களுக்கு 7 விளக்கு ஏற்றணும். 8வது மாதம் அப்படியே லைனை போயிடலாங்க, டைம் பத்தாது. 8வது மாதம் சனி ஆயுள்காரகன், வீட்டில் ஆயுள் விருத்தி ஹோமம் பண்ணி வயிற்றுக்கும் இந்த தாய்க்கும் முதல் ஆயுள் ஹோமம் பண்ணி வச்சுக்கிட்டா தான் பிறக்கும் குழந்தைக்கு அந்த ஆயுள் தோஷம் எப்போதும் வராது. அதனால் சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போய் முறைப்படி ஒரு சகசரநாம பூஜையாவது 8வது மாதம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த 8 மாதமும் அந்த குழந்தை வந்து சுத்தமாக தான் இருக்குது வயிற்றுக்குள்ளே. கரெக்டுங்களா? அடுத்து 9வது மாதம் 9 நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு வஸ்திரம் சாத்தி நவகிரக மந்திரம் பண்ணி பாராயணம் பண்ணி நவகிரகத்துக்கு சகசரநாம பூஜை பண்ணிடுறோம். 10வது மாதம் கடைசியாக நான் என்ன பரிகாரம் போட்டிருக்கிறேன்னா, 1வது மாதம் 2வது மாதம் எல்லாம் சொல்லி 10வது மாதத்துக்கு என்ன பரிகாரம் ஆதிகால பரிகாரம் எழுதிக்கிறேன்னா, கிருஷ்ணர் கோயிலில் போய் சகசரநாம பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அவங்க ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி நல்லபடியாக பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா
பிறக்கும் குழந்தை கிருஷ்ணராவே நல்லபடியாக பிறக்கும். எப்படி இது இந்த பரிகாரம் ஆதிகால பரிகாரம் முக்கியமாங்கய்யா. இனிமேல் பிறக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிறக்கும் போதே தோஷத்தோடு பிறந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமில்ல. பிறக்கும் போதே என்னங்க நாகதோஷத்தோடு பிறந்திருக்கு, செவ்வாய் தோஷத்தோடு பிறந்திருக்குது, பாம்படிச்சு கொள்ளவே இல்லை இந்த குழந்தை, இதுக்கு நாகதோஷம் வந்திருக்கா, ராகுகேதோட பிறந்திருக்குது, இப்படி நிறைய நம்ம ஜோசியர்கிட்ட வருது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு 10 மாதம் கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன வேலைன்னா 300 நாளைக்கு ஒவ்வொரு ஆன்மீக பயணத்தை எடுத்து இந்த குழந்தைக்கு தவம் இருந்து நான் பெத்தங்கிறக்கு இந்த 300 நாளும் இந்த ஆன்மீக செயலை செய்தால் உண்மையாலுமே அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்து நாட்டை ஆண்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வம்சத்தை காப்பாற்றி வாழையடி வாழையாக வாழும்னு சொல்லுது. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிறப்பான ஆதிகால பரிகாரம் இன்னும் அடுத்து பாகம் 2ல் வருதுங்க. இப்படி கிடைக்கிறதெல்லாம் நிறைய எழுதி வச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணுறது நம்மளோட வேலை. காசு பணமெல்லாம் யோகம் இல்லைங்களா ஐயா. அதனால் இன்றைக்கி இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பு முதல் கொடுத்தாரு ஐயா. அது பெரிய ஒரு மனசு. முதல் முறையாக நான் இந்த இதில் பேசுகிறேன். ஏன்னா இது வரைக்கும் வரேன்னு சொல்லி வரவே முடியல. அதனால் வாய்ப்பளித்த ஐயாவிற்கும் திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து இன்னும் எத்தனையோ ஜோதிடர்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு மக்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு வாழணும்னு சொல்லி மனதார பாராட்டி, இந்த வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆதிகால பரிகாரம் நிறைய எழுதியிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். அதில் நிறைய வீடியோஸ் நிறைய இருக்குது. அதில் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் முதல் முறையாக ஒரு குழந்தை உருவாகி டெலிவரி வரைக்கும் இதை தனியாக வீடியோ எடுத்து எல்லா மக்களுக்கும் முதல் முறையை இவங்க விநியோகம் பண்ணாங்கன்னா இந்த உலக மக்களில் பிறக்கும் குழந்தை அத்தனை குழந்தை புண்ணிய குழந்தைன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனதார வேண்டிக்கிற நம்பருங்களா 9655715555 என்னங்கய்யா 9655715555 இப்படி நம்பரை சொல்லியிருக்கேன். நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. ஐயா முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐயா கூப்பிடும் போது வந்து இன்னும் நிறையா பரிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு நோய் இல்லாமல் சந்தோஷ நிம்மதியோடு இங்கே வந்திருக்கவங்கள அத்தனை பேர்த்துக்கு அர்த்தநாரீஸ்வருடைய கோயில் பேர் புகழ் வளர்ந்தாப்புல குடும்பம் வளரும்னு சொல்லி அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம். ஐயாவை நம்ம கருத்தரங்கிற்கு கடந்த மாதங்களில் 2 முறை அழைத்தும் அவர் வரவில்லை. நான் ஆண்டு விழாவுக்கு வந்துதான் உங்களை சிறப்பு செய்வேன் காத்திருந்தமைக்காக மிக்க நன்றி. அன்னதானத்தை அறுசுவையுடன் வழங்கிய அவருக்கு ஒரு மகத்தான அருமையான கைத்தட்டலுடன் அவர் குலம் வாழ்க, அவருடைய தொழில் வாழ்க, அவருடைய செல்வம் அனைத்தும் குலமக்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா.